அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலக. நம்முடைய டாக்டர் மூவ திருக்குறள் நற்பணி சங்கத்தின் 109வது மாத கூட்டம். நடமாடும் திருக்குறள் நெறியாளர் நம்முடைய நம்முடைய தலைவர் மற்றும் இங்கு அமர்ந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய தலைதாழ்ந்த வணக்கம். முதல்ல நான் எனக்கு எந்த தகவலும் சரியா வரல, அதனால கரித்துண்டு பற்றி ஐயா சொன்னாங்க. 2 நாள் முன்னாடி சொன்னாங்க. ஒரு புத்தகம், பழைய புத்தகம் இருந்தது. அந்த புத்தகத்தை வந்து என்னுடைய நண்பர் வழக்கறிஞர் நண்பர் வாங்கிட்டு போனார். திருப்பி கொடுக்கல. தேடி பார்த்தேன். உடனே போயிட்டு பாரியாலயம் போயிட்டு வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்து ஏன்னா நான் கல்லூரி காலத்திலே படிச்சிருக்கேன். பெரும்பாலும் அவருடைய எல்லா கதைகளையும் நூல்களையும் ஓரளவு படிச்சிருக்கேன். இருந்தாலும் அந்த படித்த படிப்பானது மறுபடியும் எனக்கு வெறி கலெக்ட் பண்ணி மறுபடியும் அதை படிக்கும்போது என்ன அருமையா இருக்கா தெரியுமா? அவரு டாக்டர் பூ அவர்கள் இந்த இடத்துல 100க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்காங்க தென் வாழ்நாளில். ஆனால் அதில் வந்து 13 நாவல் எழுதியிருக்காங்க. செந்தாமரை, கல்லோ காவியமோ, பாவை, அந்த நாள், மலர்விழி, பெற்ற மனம், அல்லி, கரித்துண்டு, கயமை, நெஞ்சில் ஒரு முள், அகல் விளக்கு, மண்குடிசை, வாடாமலர். இத்தனை நூல்களையும் வந்து நாவல் வந்து கதையை பற்றி சொல்லவர். வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டிய சமுதாய, பொருளியல், அரசியல் கருத்துக்களையும் ஆன்மீக கருத்துக்களையும் அள்ளி வச்சிருக்காருங்க. ஒவ்வொரு நாவல்களையும் பார்த்தா அவருடைய கதையை சொல்றதை விட மக்களுக்கு சொல்லக்கூடிய, இளைஞர்களுக்கு சொல்லக்கூடிய அந்த செய்திகள்லாம் முக்கியமானதாக இருக்கும். இந்த கரித்துண்டு என்ற நாவல் வந்து சின்ன கதையை சொல்லிடுறேன். அப்போ அதில் உள்ள அந்த பொன்மொழியும் சொல்லிடுறேன், மணிமொழியும் சொல்லிடுறேன். கரித்துண்டு என்பது ஒரு 2 கால்களை இழந்த ஒரு ஓவிய கலைஞருடைய வாழ்க்கை. இந்த ஓவிய கலைஞர் வந்து யாருன்னு கேட்டால் அவர் பேர் மோகன். அவர் வந்து கல்கத்தா சேர்ந்தவர். அங்கே வந்து இன்டர்மீடியட் அந்த ஓவிய கலைஞர் படிச்சிருக்கும் போது மாதுரி என்ற பெண்ணுடன் நட்பு ஏற்பட்டது. ஆனால் பின்பு வந்து அந்த மாதுரியை விட்டு நிர்மலா தேவி என்ற ஒரு பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள். நிர்மலா தேவி பெரிய பணக்காரங்க, ஆடம்பர வாழ்க்கை வாழ்றவங்க. இவர் ஏழை, குறைந்த வருமானம் உள்ளவர். நிர்மலாவுடைய அந்த அம்மா அப்பா வந்து நல்ல ஒரு பணக்காரனுக்கு கட்டி கொடுங்கன்னு நினைச்சாங்க. அதனால அப்பா அந்த மனவர்த்தத்திலேயே போயிட்டாரு. அம்மாவும் காலமாயிட்டாங்க. அதனால இந்த 2 பேரும் வந்து வாழும்போது அவங்களுடைய கொள்கை வேற. அந்த அம்மா ரொம்ப அழகா இருப்பாங்க. இவர் அன்பானவர் மோகன், நல்ல ஓவியர். அவர் வண்ணங்கள் தெளித்து அருமையாக ஓவியம் வரைந்து கொடுத்து அதனுடைய வருமானத்தை வைத்து கொண்டு வாழக்கூடியவர். அந்த வருமானம் போதலை. அதனால அந்த அம்மையார் வந்து நிர்மலா தேவி வந்து அந்த இவரை வந்து வெறுக்க ஆரம்பிச்சாங்க. பணக்காரர்கள் தொடர்பு கொண்டு ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இவர் வந்து ரொம்ப அருமையாக ஓவியம் வரைந்து இருக்கும்போது ஒரு சிறப்பான ஓவியம் ஒன்று வரைவதற்காக என்ன பண்ணாங்க, ஒரு இளமங்கை வந்து கிளியுடன் பேசிட்டு இருப்பது போல இந்த இயற்கை காட்சிகளுடன் அப்படியே ஐயா திருக்குறள் அந்த நம்ம மூவா சொல்லும் பொழுது அப்படியே எழுத்தோவியம் கொடுத்தார். அந்த பெண் வந்து என்ன அழகாக இருக்கிறாள், அவர்களுடைய உடல் அமைப்பு, அந்த வாழ்க்கைலாம் வரைந்து கொண்டிருக்கும் பொழுது கால்கள் வந்து அவருக்கு வந்து அந்த நெஞ்சத்தில் வரல, கால் இப்படி வரையணும் வரல. அதனால அது விஷயமா ஒவ்வொரு தெருவாக போயிட்டு சார்களை போயிட்டு பெண்களை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு பெண் வந்து ஒரு ஆண் ஒன்று பேசிட்டு இருக்காங்க. இவர் வந்து அந்த பார்ப்பத்தில் அந்த நடைமுறையில் இருக்காங்க. இங்கிருந்து கிராஸ் பண்ணும்பொழுது அந்த கால் அந்த ஒரு அடிபட்டுச்சு. ஒரு வாகனம் வந்து மோதி 2 காலையும் அவர் இழந்துட்டாரு. இழந்த உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அப்புறம் அவர் கண் முடிச்சு பார்த்த பிறகு தன்னுடைய 2 கால்கள் இழந்து ரொம்ப வந்தினார். தன் மனைவி வருவாங்க பார்ப்பாங்க என்று இருக்கும் பொழுது யாரும் வரல. ஹாஸ்பிட்டலில் மற்ற பெட்டில் வந்து எல்லாமே வந்து பார்க்குறாங்க, பொருள் எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. இவருக்கு யாரும் வரல. பார்த்தாரு, செய்தி வந்து அங்கே போனோன்னு அந்த அம்மா வரல. ஏன்னா அவங்க ஆடம்பரத்தில் உள்ளவங்க. இப்போ அந்த ஆள் கால் இருந்த ஆளுக்கு யார் வாழ்க்கை கொடுப்பது சொல்லிட்டு விட்டாங்க. அதனால சென்னை வந்தார். வண்டியிலேயே சென்னை வந்தாங்க. சென்னை வண்ணாரப்பேட்டில் போய் தங்கினாங்க. அவருக்கு எந்த விதமான வருமானம் இல்லாதால அந்த 2 காலம் இழந்து அப்படி நகர்ந்து போவார். அதை பார்த்து நிறைய பேர் ஒரு பிச்சை போட்டாங்க. அது ஒரு வருத்தமாக இருந்தது. அந்த பிச்சை வாங்குறதை விட நம்ம வந்து அது ஓவியத்தை எழுத சொல்லிட்டு ஓவியத்தை எழுதியிருந்தார். ஆனால் அவர் கரித்துண்டால ஓவியத்தை எழுதினார். இந்த கரித்துண்டு ஏன் அந்த ஓவியத்தில்
ஓவியம் எழுதுறேன்னு கேட்டால் ஓவிய பொருள் இருக்கு, தூரிகை இருக்கு, வண்ணங்கள் இருக்கு, அதெல்லாம் எடுக்கல. கரித்தொண்டு மட்டும் எழுதியிருக்காரு, எடுத்து எழுதியிருக்காரு. இது விஷயம். அது வந்து அந்த நீதிமன்றத்தில் வந்து திருவேங்கடம் ஒருத்தருக்காரு, திருவேங்கடம், குமரேசன், இவங்க நண்பர்கள். இவருக்கு ஒரு பேராசிரியர் இருக்காரு, பேராசிரியர் கமலக்கண்ணன். அவருடைய மனைவி வந்து நிர்மலா தேவி. அந்த நிர்மலா தேவி தான் அந்த அம்மா. அது எப்படி வந்து கதை இருக்கு. அந்த கதையை படிக்கும்போது இன்னைக்கு உள்ள போய் பார்த்தா அந்த நிர்மலா தேவி, வங்கத்தில் உள்ள நிர்மலா தேவி இந்த சென்னைக்கு இப்படி வந்தாங்கன்னு சொல்லும்பொழுது திருக்குறள் தான் காரணமா இருக்கு. திருக்குறள் வகுப்பு எடுப்பதற்காக பாம்பே சென்றுள்ளார் கமலக்கண்ணர் பேராசிரியர். அங்க இருக்கும் பொழுது இவர் வந்து செந்தாமரை என்ற, ஏற்கனவே செந்தாமரை என்ற ஒரு நூல் இங்க இருக்கு. இந்த செந்தாமரை என்ற பெண் வந்து இந்த நிர்மலா தேவிக்கு தொடர்பு ஏற்பட்டு தன்னுடைய கொள்கையை மறந்து ஆரம்பத்தில் விட்டுட்டு நல்ல தனமாக வாழ்றாங்க. அது காரணம் என்ன? திருக்குறள் தான் சொல்றாங்க. திருக்குறள் தான் என்னை மாத்திச்சு சொல்றாங்க. இருக்கும்போது அந்த பேராசிரியர் நட்பு ஏற்பட்டு ரெண்டு பேருமே அந்த காலத்திலேயே இந்த நூல் வெளியிட்டு 1953 அப்போதே வந்து 8, அதாவது லீவ் டிவோர்ஸ் சொல்றது இல்லையா, டுகெதர், ரெண்டு பேரும் வாழ்றது சொல்லுங்க. அது மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தாங்க. திருமணம் பண்ணவே இல்லை. ஆனால் என்னுடைய வாழ்க்கையை பற்றி பேசக்கூடாது, என்னுடைய உடம்புக்கும் வரக்கூடாது. இந்த 2 கண்டிஷனோடு தான் அவங்க வாழ்ந்துருந்தாங்க. இதை வந்து அறிந்த அந்த நம்முடைய திருவேங்கடம், குமரேசன் சேர்ந்து அந்த அந்த காலையிலேருந்து அந்த ஓவியர் பாரிமொழியில அப்படியே வரைஞ்சிட்டு இருக்கும்போது பார்த்துருக்காங்க. அவருடைய வாழ்க்கையை பின்பற்றணும், வாழ்க்கையை வரலாறு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவர் இருக்கிறது வந்து பின்பற்ற போகும்போது இங்கே சேத்துப்பட்டில் ட்ரெயின் இறங்கணுன்னா குடிசை பகுதி இருக்கு பார்த்தீங்களா, அங்கே தான் அவர் வாழ்றாரு. இவ்வளவு திறமையானவர் எப்படி இருக்குன்னு சொல்லும்போது அப்புறம் இவர் வந்து ஒரு 2 பேரும் சேர்ந்து இருக்கும் பொழுது வெள்ளம் வந்துருச்சு. வெள்ளம் சூழ்ந்த உடனே பார்க்க போயிருக்காரு. அப்புறம் வெள்ளம் வந்து பேர் பார்க்க போயிருக்காங்க. அப்போ வந்து ஒரு 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 தேவையில்லாத ஒரு கல்வி இதழ் போட்டுருக்காங்க அந்த வண்டியில. அது வந்து போலீஸ்காரங்க வந்து ஒரு தேவையற்ற ஒரு வழக்கில் வந்து உள்ள 2 பேரையும் வச்சுட்டாங்க. அந்த 2 பேர் உள்ள இருக்கும் பொழுது 2 பேருடைய கதையும் சொல்றாங்க. சொல்லும் போது தான் சொல்ற இந்த கதைகள்லாம் வெளியே வருது. அப்போ ஏன்பா இன்னைக்கு எவ்வளவு இருக்கு, வண்ணங்கள் இருக்கு, தூரிகை இருக்கு, அதெல்லாம் வரையாம ஏன் கருத்துள்ள வரையிற? அது காரணம் உண்டு. எனக்கு வருவாயும் கிடையாது, வயிற்று பிழப்பு கிடையாது. நான் வந்து இந்த குடிசை பகுதி வந்தேன். அப்போ வந்து குந்தமான ஒரு வீட்டில் உட்காந்துருந்தேன். அந்த அம்மா எனக்கு சோறு போட்டாங்க, கஞ்சி கொடுத்தாங்க. நான் வந்து ஓவியம் வரைந்து வந்து 4 ஆனா 8 ஆனா ₹1 வந்து அந்த மாதிரி கொடுப்பேன். அந்த வீட்டுக்காரர் என்னை ஆதரிச்சாங்க. இப்படி இருக்கும்பொழுது அந்த வீட்டுக்காரர் வந்து 2 நாள் 3 நாள் வந்து வேலை விஷயம் போயிட்டாரு. அப்போ ஒரு நாள் வந்து அந்த குந்தம்மனுடைய படத்தை வந்து பென்சிலாலும் வண்டத்தாலும் வளர்ந்துக்கும் போது அந்த இளமை அளவையும் பார்த்து அந்த மாதிரி தவறாக நடக்க பார்த்தேன். ஆனால் என்னுடைய மனம் திருந்தி மன்னிப்பு கேட்டு அவள் அண்ணான்னு சொல்றதால மன்னிப்பு கேட்டு அந்த நாள்ல இருந்து வண்ணத்தையே, ஏன்னா வண்ணம் போடும்போது அதனுடைய எண்ணங்கள் மாறுது. அந்த வண்ணம் போடும்போது எண்ணங்கள் மாறும்பொழுது அதனால வண்ணத்தை தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அன்றையிலிருந்து கருத்துன்றதான் வச்சு அவர் எழுதியிருந்தாரு. இறையில் வந்து என்ன செய்யறாங்கன்னா, இந்த அம்மா நிர்மலா தேவி வந்து அந்த கமலக்கண்ணனை சேர்ந்து சென்னையில் வாழ்ந்தபோது, திருவள்ளிக்கல்ல வாழ்ந்தபோது கடைசியில் வந்து அந்த அம்மா பார்க்குறாங்க, நம்முடைய கணவர் வந்து இறந்திருப்பாரு, கால் கட்டாயிடுச்சு, அதனால் இறந்திருப்பாரு எண்ணத்தில் இப்படி வந்துட்டாங்க. ஆனால் இவர் வந்து அந்த இதை பார்க்கும்பொழுது அந்த பள்ளிக்கூடம் பார்க்கும்போது இவரை பார்க்குறாங்க. பாரிஸில் வந்து அவர் எழுதும்போது பார்க்குறாங்க. ஐயோ தவறு பண்ணு சொல்லி அந்த பேராசிரியரை விட்டு ஒரு கடிதம் வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த கடிதத்தில் வந்து நிறைய சொல்லியிருக்காங்க. அது அந்த அந்த கடிதத்தில் சொல்லக்கூடிய வாக்கியங்களும் ஏன் அப்படி வந்துச்சுக்காங்க, அந்த அம்மா திருக்குறளை படிச்சா அப்படி தெரிஞ்சுருந்தாங்க சொல்கிறாங்க. அந்த அளவில் அந்த அம்மா போயிட்டாங்க. அந்த பேராசிரியருக்கும் தெரியும். அப்போதான் தெரியுது குமரேசனுக்கும் திருவங்கருக்கும் தெரியுது. குமரேசன் வந்து திருவங்கரை என்பது பல இடத்துல வருது. டாக்டர் மூவா வந்து திருவங்கரை என்ற பெயரில் காய்மை என்ற ஒரு நூலில் வந்து திருவங்கரத்தை பற்றி சொல்கிறாங்க. இன்னும் மற்ற 3 கதையை சொல்கிறாங்க. திருவங்கடம் என்ற ஒரு அப்புறம் அறவாளி என்ற கதாபாத்திரம், அது 2-4 கதையில் வரும். அந்த கடைசியில் வந்து தான் செய்த தவறை உணர்ந்து அந்த அம்மா விட்டு அந்த வீட்டு விட்டு போயிடுறாங்க. அதுதான் கதை. இந்த கதை எப்படி இருக்கட்டும். இவர் வந்து மூவா இவர் வந்து அந்த சொல்லக்கூடிய அந்த எழுத்து ஓவியம் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து அந்த வண்ண ஓவியத்தோட நமக்கு சிறந்ததாக இருக்கு. அது உள்ள அந்த கருத்துக்களை சொல்லிடுறேன். அது வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு பொன்மொழி போலவே இருக்காது. அந்த குடிசை பகுதியில் உள்ள போகும்போது அங்கே வந்து ஏழைகள் எப்படி இருக்காங்கன்னு சொல்றாரு பாருங்க. அந்த பகுதியில் போகும்போது முதல்ல நாய் வாழை குறைத்து கொண்டே
பணியும் குரலில் சென்றது, வரவேற்றது. ஒரு குடிசையில் எதிரே 10-15 பேர் குடியிருந்தார்கள். உள்ளே இருவர் உரத்த குரலில் ஒருவர் ஒசைவாரி புரிந்து கொண்டிருந்தார்கள். 2 குரலும் ஆண் குரலாக கேட்டன. மற்றொரு குடிசையில் தொப் தொப் என்ற ஒளியும் ஒரு பெண்ணின் அழுகுரலும் கேட்டன. ஒரு மூலையில் நிலவு ஒளி பறந்த வெளியில் 7-8 சிறுவர்கள் சடுகோடு விளையாடி கொண்டிருந்தார்கள். அதை நோக்கி செல்லும் போது வேறொரு குடிசையில் ஒரு தாயின் புலம்பல் கேட்டது. ஒரு குழந்தை நோயாக இருந்து காலையில் இருந்து விட்டதாக பொன்னி சொன்னாள். பொன்னி என்பது அவருடைய மனைவி. இங்க சேர்த்தப்பட்டு இருக்கும்போது பொன்னியை வந்து அவர் ஏற்றுக்கொண்டார். அதனால பொன்னிக்கு ஏற்கனவே முதல் கணவருக்கு ஒரு குழந்தை, பெரிய பையன், அவன் பேர் தோப்பன் பேரு. இவருக்கு பிறந்தது வந்து கன்னி என்ற ஒரு குழந்தை. கதை அப்படி போயிட்டு இருக்குது. அது மாதிரி சொல்றாங்க. இன்னும் வந்து இதனுடைய அந்த நாவலை படிக்கும்போது நாவலுடைய அந்த கதையை சொல்வதை விட சொல்லப்பட்ட அறிவுரை, அந்த வர்ணனை, அந்த ஒரு எழுத்தாக்கம் மிகவும் சிறப்பானது. அது எல்லா அரசியல், சமூகியல், அப்புறம் ஆன்மீகம், உலக அரசியல் பற்றி நல்லா சொல்லிட்டு இருக்காங்க. அந்தந்த பேராசிரியர் மூலமாக சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த மக்கள்லாம் வந்து உலகத்தை பற்றி கண்மூடி பின்பற்ற சொல்றாரு. நம்ம பக்கம் கரித்துண்டு பக்கம் 41 சொல்றாரு. இந்த உலகம் வந்து கண்மூடி இந்த மக்கள் வந்து உலகத்தை பின்பற்றி கண்மூடி பின்பற்றிட்டு இருக்காங்க. கண்மூடி பின்பற்றுவதாக உள்ளது எண்ணினேன். கலை மட்டும் அல்ல, அவள் தேடும் அழகும் அப்படித்தான், சமைக்கும் உணவு முறையும் அப்படித்தான், அவளுடைய பக்தி, வழிபாடு, நோன்பு எல்லாம் அப்படித்தான். எல்லாம் உலகத்தை பார்த்து கண்மூடி தனமாக பின்பற்றுகிறார்கள். ஆடம்பரமான விலை உயர்ந்த ஆடை அணிகளை அழகு காணும் மனம் மண் கலங்களிலும் சட்டிகளிலும் நல்ல உணவை உடலுக்கு பொருந்த வகையில் சமைக்க முடியாமல் திணறுகிறார்கள். அப்படி சொல்றாங்க. நாம் தான் காரணம், நீயும் நானும் அந்த நண்பர் பேசுகிறேன். இந்த உலக அமைப்புக்கு என்ன காரணம்? நீ நான் தான் காரணம், நாம் தான் காரணம், நீயும் நானும் மற்றவருக்கு காரணம். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. ஏன் இந்த வறுமையும் ஏழ்மையும் ஏன் இப்படி இருக்கு? ஏன் குடிசை இருக்குது? ஏன் உயர்ந்த மாளிகை இருக்கு? இதெல்லாம் காரணம் என்ன? நீ நானும் தான். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓட்டு பெட்டியில் ஓட்டு போடும் கையை பெற்ற ஒவ்வொருவரும் தான் காரணம். இந்த அமைப்பு காரணம் நமக்கு தாங்க. இந்த அமைப்பை வந்து இப்போ 1953 சொல்றாரு. ஏறத்தாழ கிட்டத்தட்ட 70 வருஷத்துக்கு மேலே ஆயிடுது. 70 வருஷம் ஆகுது. அது சொல்றார், இந்த அமைப்பு வந்து மாறுவதற்கு நாம் தான் காரணம், மாற்றாமல் இருப்பதற்கு நாம் தான் காரணம். ஏன் 5 ஆண்டுக்கு ஒரு முறை ஓட்டு பெட்டியில் ஓட்டு போடும் கையை பெற்ற ஒவ்வொருவரும் காரணம். இந்த கொடுமைகளுக்கு காரணமான வறுமையும் வேலையில்லா கொடுமையும் நீங்குவதற்கு உரிய திட்டத்தை முதல் திட்டமாக கொண்டவர்களுக்கு ஓட்டு போடாமல் பத்திரிகை போன்ற ஊடகங்கள் பழம்பெருமைகளையும் துணையாக கொண்டு நின்று கேட்டவர்களுக்கு ஓட்டு போடுகிறோம் அல்லவா? அதனால் நாம் தான் காரணம். நம் உள்ளத்தில் இந்த உணர்ச்சி எடுக்காதபடி உண்மையான குறைகளை எடுத்து காட்டாமல் விட்டு பொழுதுபோக்குக்காக கைத்தொட்டுவது என்பது, மேடை பேச்சை வரவேற்பது என்பது ஒரு முட்டாள்தனம் சொல்றார். வறுமை பொல்லாது என்று சொல்லிட்டு கூடாது. அப்படி சொல்வால் பயனில்லை. இப்படி என்ன ஊருக்கு ஒரு காந்தியும் திருவள்ளுவரும் புத்தரும் பிறந்தாலும், வீட்டுக்கு ஒரு பகுத்தறிவாதி பிறந்தாலும் இந்த உலகத்தை திருத்த முடியாது. இத்தனை பகுத்தறிவாதி என்ன சொன்னாலும் அந்த உலகத்தை திருத்த முடியாது, சீர்படுத்த முடியாது. ஆனால் வறுமையை ஒழித்து விட்டால்தான் காந்தியமும் திருக்குறளும் அன்பும் வரையும் வாழ முடியும். இதற்கு வந்து மக்கள் அனைவருக்கும் இருக்கக்கூடிய பொது உரிமை அமையும் சொல்றார். வறுமை வந்தபோது அறம், அன்பு, உண்மை இவற்றை நம்புகிறார்கள். வறுமை வந்தபோது அறம், அன்பு, உண்மை இவற்றை நம்புகிறார்கள். அந்த ஏழை பையன் மேல் போல் அழுது நடிக்கின்றார்கள். நல்லவராக வாழ முயன்று அழிந்து போகின்றார்கள். ஆனால் அதே வறுமை வந்தபோது அறம், அன்பு, உண்மை இவற்றை பொருட்படுத்தாதவர்கள் அந்த 3 பேரை போல் அஞ்சாத போக்கிரிகளாக மாறுகிறார்கள். வறுமையில் உள்ளவங்க நல்லவங்களா இருக்காங்க, வறுமையில வர்றாங்க. ஆனால் அவங்க எப்போ மாறுறாங்க சொன்னா,
போற்றி வைப்பம் வர்றாங்க சொன்னா அது வந்து அந்த நல்ல தன்மை விட்டு விட்டு போற்றி மாறுறாங்க. அரசியல் என்றால் என்ன? ஊராக அரசியல் என்றால் என்ன இதை சொல்றாரு. அரசியல் என்றால் என்ன? ஊராக, நாடாக, உலகமாக சேர்ந்து வாழும் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தி கூறும் அதுதானே அரசியல். புதுவன மனிதனை இமயமலை அடிவாரத்தை தனியே கண்மூடியை மௌனியாக இருப்பவர்களும் அரசியல் தான். எனவே அந்த அரசியல் என்பது நாம் ஏற்படுத்திக் கொண்டதுதான். சார்கிட்ட நாளே, அதாவது 2 நாள் முன்னாடி தான் நம்ம சொன்னோம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப ஒரு நூலை நீங்க ஆய்வு பண்றீங்க. இப்ப கரித்துண்டு அப்படின்னா, கரித்துண்டு அப்படின்றது அதோட மைய கருத்து. கரித்துண்டை எதனால மூவா எழுதினார்? சரி, ஆப்ஜெக்டிவ். கரித்துண்டில் நாம் பார்க்கக்கூடிய பாத்திரங்கள் யார் யார்? ஏன்னா நம்ம எல்லாத்தையும் முழுசா படிக்க நேரம் இல்லை. என்னென்ன பாத்திரங்கள்? நிர்மலாஜி மேடம், அந்த நிர்மலான ஒரு இது, அந்த கரித்துண்டு அவர் கால் முடமாகி அதில் இருக்கக்கூடிய மெயின் கேரக்டர், ப்ரொஃபசர் கேரக்டர், இந்த மாதிரி இந்த பாத்திரங்கள் என்ன? மூவா திருக்குறளை கரித்துண்டில் எவ்வளவு கோணங்களிலே பயன்படுத்துகிறார்? கரித்துண்டு தரக்கூடிய வாழ்வியல் பாடம். இந்த 4 விஷயத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த 4க்குள்ளே நீங்க சொல்ற செய்தி, இப்ப கரித்துண்டை எல்லாரும் படிச்சுட்டு வெளியே போன மாதிரி நான் எடுத்து அப்படியே நான் சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு முழுசா அது புரிஞ்சிக்கக்கூடிய அந்த பொறுமை இருக்காது. ஆனா எல்லாரும் ஒரு இதுல இருப்போம். உங்க பக்கம் கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல். 643. You should bind the audience. Audience should never deviate from your attention. அப்ப அது என்ன பண்ணோம்? அந்த அளவுக்கு நாம அதுல அப்படியே உடாடி சொல்லணும். அதுதான் நம்முடைய பெரு வெற்றியாக இருக்கும். நம் பக்கம் அவர்களுடைய அந்த எண்ணத்தை ஈர்க்க வேண்டும். அப்ப அந்த சொல்லாக்கங்கள் அதை எப்படி அப்படியே ஷார்ப்பா கட்டிங் எட்ஜ்ல சொல்றது இல்ல, அதுதான் வேற. இது எல்லாராலையும் முடிகிற செய்தி. செய்ய வரும். அதுக்குதான் இந்த பயிற்சி. அடுத்த முறை நான் கொடுக்கக்கூடிய புத்தகம் மூவாவின் புத்தகம் தான். தயவு செய்து நான் சொன்ன மாதிரி பாத்திரங்கள், ஆப்ஜெக்டிவ் ஆஃப் த நாவல், எதுக்காக சொல்ல நோக்கம் என்ன, குணாதிசயம், பாத்திரங்கள் யார் யார் பயன்படுத்தியிருக்காரு, அது அவர் சொல்ல வந்த செய்தி என்ன, நம்ம அந்த கதையில பொதிந்துள்ள பொருண்மைகள், இப்படி நீங்க பிரிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும் அதை சொல்லுவதற்கு. நாமும் மூவாவோட ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு இங்க எழுந்து போன மாதிரி இருக்கும். ஏன்னா ரொம்ப பிடிச்சது கரித்துண்டு. அகல் விளக்கு, பியூட்டிஃபுல் கேரக்டர். எப்படி மாறினா அந்த பையன், அவ்வளவு அறிவாளி பையன், எப்படி கெட்டு போனான். மண்குடிசை, இதெல்லாம் நம்ம மூவாவோட கிளாசிக். வாங்க சார், கிளாசிக் புக்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம எதிர்காலத்துல பார்க்க போறோம். இது ஒரு புதிய செய்தியா நான் கொண்டாந்து இந்த முறை ஐயா தான் அதுக்கு முன்னோடியா கை வச்சாரு. அதனால தொடர்ந்து அதை நாம் செய்வோம். தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடை மார்பில் விழும், மண்டை சுரைப்பு உலகு தொழும், மனக்குகையில் சிறுத்த எழும் பார் அவர்தான் பெரியார் என்று உலகத் தலைவராய் இருந்த அவரை, அவருக்கு உறுதுணையாய் இருந்தது இந்த உலகத்திலேயே அவருக்கு பிடித்த ஒரு நூல் எது என்றால் திருக்குறள் மட்டுமே. அது உலகளவில் இருக்கிற காரணத்தினால் அதனாலே உலகத்தில் திருக்குறளை உலக நூலாக, இந்தியாவின் தேசிய நூலாக ஆக்க வேண்டும் என்று அவர் மிகப்பெரிய முயற்சி எடுத்தார்கள். அந்த வகையிலே இன்றைக்கு ஒரு அடிப்படையாக தமிழர் பண்பாட்டின் அடையாளமாகவே திருக்குறளை நாம் எல்லா இடங்களிலும் சென்றடைய வேண்டும் என்று ஒரு கடுமையான முயற்சி எடுத்து வரக்கூடிய அந்த வகையிலே நம்முடைய தத்துவ தலைவராக நாம் பார்க்கக்கூடிய அந்த தந்தை பெரியார், வள்ளுவர், அதை 2ஐயும் காவியமாக்கியவர் புரட்சி பாவலர் பாரதிதாசன். அதனுடைய நினைவாக மூவ அரங்கத்திலே நமக்கும் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ஐயா நம்முடைய வேந்தர் அவர்களுக்கு இந்த நூலை வழங்கி மகிழ்கிறேன். நம்ம தான் இவரு கொடுப்போம், இவரு நம்ம கொடுக்கிறார் பாருங்க. அதுதான் ஐயா உலக தலைவர் பெரியார். நன்றி. இது மூவ அரங்கம் என்பதனாலேயே திருக்குறளுக்கு தந்தை பெரியார் தமிழ்நாடு முழுவதும் 1946 47 சுதந்திர நாடு விடுதலை பெறுவதற்கு முன்பாக ஒவ்வொரு மாவட்ட தலைநகரிலும் மாநாடு நடத்தினார்கள். அந்த மாநாடு ஒவ்வொரு மாவட்ட தலைவரும் மாநாடு நடத்துகின்ற போது வேலூரில் நடந்த மாநாட்டில் பேரறிஞர் அண்ணா அவர்கள்
நம்முடைய மூவாவை அறிமுகப்படுத்துகிறார்கள். இந்த ஒரு நினைவாக நாம் சொல்ல வேண்டிய ஒரு செய்தி. அந்த அறிமுகப்படுத்துகின்ற போது அண்ணா சொல்லுகிறார், ஐயா ஒரு நல்ல தமிழறிஞர், கல்வியாளர், ஆனால் திருக்குறளுக்கு உரை எழுத விரும்புகிறார். எனவே உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன். இந்த மாநாட்டில் இருந்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் மூவாவை தந்தை பெரியாரிடம் அறிமுகப்படுத்துகின்றார். தந்தை பெரியார் சொல்லுகிறார், மூவா அவர்களே, அண்ணா அவர்கள் உங்களை பெருமையாக சொல்லுகின்றார்கள், நான் வரவேற்கிறேன், மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆனால் இந்த பெரும்புலவர்கள் படிக்கிற மாதிரி நீங்கள் திருக்குறளுக்கு உரை எழுதக்கூடாது. சாதாரண பாமரன் படிக்கிற மாதிரி திருக்குறளுக்கு உரை எழுத வேண்டும். அதை காலனாவுக்கும் அரையனாவுக்கும் நான் நாடு முச்சூடும் போடுகிறேன் என்று சொல்லி அப்படி கிடைச்ச தொடர்புதான் காலனாவுக்கு திருக்குறளுக்கு உரை எழுதிய மூவா அவர்கள் அரங்கத்தில் நின்று பேசுவதில் இருக்கிற மகிழ்ச்சி இருக்கு இல்லையா, உலகத்தில் இதை விட வேற என்னவா இருக்க முடியும்? எனவே அந்த அடிப்படையில தான் இந்த அரங்கத்தில் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சது என்பதை மகிழ்ச்சியாக நினைத்துக் கொண்டு புரட்சி பாவலர் அவர்கள் வள்ளுவருக்கு குறள் எழுதுறார். அந்த குறளுக்கு உரை எழுதுகின்ற போது ஏறக்குறைய 83 குறளுக்கு தான் அவர் உரை எழுதுகின்றார்கள். அந்த 83 குறளிலே அறம்பொருள் 3 கொண்டு வந்தார். எனவே அவருடைய சுருக்கமே இருக்கக்கூடியது. ஏன் அப்படி வந்தார்னு சொன்னா, அவர் அதற்கு முந்தி எழுதிய திருக்குறளுக்கு உரை எழுதிய எந்த நூலையும் அவர் ஏற்கவில்லை, விரும்பவில்லை, நிராகரித்தார். புரட்சி கவிஞர் மட்டும்தான் அதை செஞ்சார், அந்த வேலை செஞ்சார். அதன் பிறகுதான் கலைஞர் கூட குறளோவியம் எழுதினார். அதன் பிறகுதான் நாவலர் திருக்குறளுக்கு உரை எழுதினார்கள். அண்ணா கூட 50 குறளுக்கு மேல உரை எழுத முயற்சி பண்ணல, விட்டார். ஏன் அதை சொன்னான்னு சொன்னால், இப்போ ஒருவர் உரை எழுதியிருக்கிறார். அவர் யாருன்னு சொன்னா கனகரலிங்கம் சொல்லிட்டு செங்கல்பட்டுல இருக்கிறார். திருக்குறள் நாத்திக நூலே ஒண்ணு எழுதி தொலைச்சுட்டார். அவருக்கு வந்த எதிர்ப்பு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அவ்வளவு பேர் செங்கல்பட்டுல போய் அவருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு, எப்படி நீங்க நாத்திக நூல்னு சொன்னா, காரணம் நாத்திக நூல் என்பதை விட காஞ்சிபுரம் சங்கராமடத்திலே இன்னொரு நூல் வெளிவந்தது. அவர் இந்தியாவினுடைய ஐயா கண்ணன் போன்றவர்களுக்கு தெரியும், வருமான வரித்துறையில நாகசாமின்னு ஒருத்தர் ஆங்கிலத்திலே உரை எழுதினார். அந்த உரை எப்படி இருந்ததுன்னு சொன்னால், அருள் கூர்ந்து நாம் எண்ணி பார்க்க வேண்டும். சமஸ்கிருதத்தை பார்த்துதான் வள்ளுவர் உரை எழுதினார் என்ற உரைக்கு எதிர்ப்பு வரவேற்றவர்கள் பூரார் இந்த நூலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அப்போது நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும், இன்றைக்கு திருக்குறளை எப்படி நாம் பாதுகாக்க வேண்டும் என்பதை நாம் கண்கூடாக பார்க்க வேண்டிய நிலை இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முந்தி ஒரு அற்புதமான ஒரு வெளியே இங்கே குழந்தைகளுக்கு அந்த பாலுல நாம் எப்படி மகிழ்ச்சியை, நோய் கிருமிகளை தடுப்பதற்கு போல கொடுக்கின்றோமோ, பள்ளி குழந்தைகளுக்கு இப்பவே திருக்குறளை அறப்பாலையும் பொருள்பாலையும் இன்பத்துப்பாலையும் கொடுத்து அதை மிகப்பெரிய நேர்த்தியாக ஆக்க வேண்டுங்கிற பணி என்பது இருக்குதே, இது பண்பாட்டின் புரட்சி என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பணியை நாம் செய்யவில்லை என்று சொன்னால் திருக்குறளுக்கு மடங்கட்டிடுவான். நாம் அதுல இருந்து நாம சொல்ற செய்தி 100 பேர் பார்க்கறாங்கன்னா அவனுக்கு லட்சக்கணக்கில் பார்க்கிறார்கள், கோடிக்கணக்கில் பார்க்கிறார்கள். அவர்கள் இருக்கிற வாய்ப்பு என்பது அப்படிப்பட்ட ஒரு விளம்பரம் இருக்கிறது. எனவேதான் நம்முடைய புரட்சிப்பாளர் அவர்கள் இந்த குறளுக்கு உரை எழுதலை விட மிக சிறப்பாக ஒன்றை சொல்லுகின்றார்கள். தெல்லு தமிழிலே 2 அடியிலே உள்ளும் உணர்வுகளெல்லாம் உணர்வூட்டு வண்ணம் முப்பாலையும் கொடுத்த வள்ளுவன் பிறந்ததனாலேயே தமிழ்நாடு, வள்ளுவன் பிறந்ததனாலேயே பெற்றதம்மா வையம் பெரும் மாபெரும் மகிழ்ச்சி என்று வள்ளுவரை சொல்றார். இந்த நாடு தமிழ்நாடு இன்றைக்கு இவ்வளவு பெரிய மகிழ்ச்சிக்குரிய நாடாக இருப்பதற்கு எது காரணம் என்று சொன்னால், வள்ளுவரை பெற்றதனால் வந்த மகிழ்ச்சி என்று சொல்கிறார். மற்றவெல்லாம் எதையே சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன் அவர் புரட்சி கவிஞர் அப்படி சொன்னார்னு சொன்னாக்க, புரட்சி கவிஞருக்கும் வள்ளுவருக்கும் உள்ள தொடர்பு 2மே தமிழ் தான், வேற ஒன்றும் கிடையாது. அப்ப தமிழில் இருக்கக்கூடிய பிறமொழி கலவாமல் சொன்ன ஒரு நூல் எது? நீங்க தொல்காப்பியத்தில் இருக்கலாம், நன்னூல் இருக்கலாம், சங்க இலக்கியங்களாம், எல்லா நூல்களும் இருக்கலாம். அந்த நூல்கள்ல கூட பிறமொழி சொல் கலந்து இருக்கிறது. ஆனால் திருக்குறள்ல மட்டும் பிறமொழி சொல் கலவாமல் இருக்கிற உலகத்தில் ஒரே ஒரு நூல் தமிழ்ல இருக்கிறது, திருக்குறளே. ஆகையினால்தான் இன்றைக்கு உலகத்தில் முதலாக செம்மொழி அந்தஸ்தை தமிழ் மொழி பெற்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு வாய்ப்பு இருந்த காரணத்தினால், அவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருந்த காரணத்தினால்
இரண்டாவதாக செம்மொழி அந்தஸ்தினை சமஸ்கிருதமும் பெற்றது. மிக மிக இந்திய ஆயிரக்கணக்கான பேசக்கூடியவர்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. பல கோடி பேசுகின்றவர்கள், பல நாடுகளில் ஆட்சி மொழியாக இருக்கிற தமிழ் மொழிக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது என்பதை நான் புரிந்து கொண்டதற்காகதான் இங்கேதான் புரட்சி பாவலர் சொல்கின்றார்கள். என்னென்றால் அவருடைய நூல், புரட்சி கவிஞருடைய பாரதிதாசனுடைய நூல்களை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, ஒரு கடையில ஒரு உத்தரல போய் பார்க்கின்ற போது புத்தக கடையில ஒரு பொண்ணு இருந்தது. அந்த பொண்ணுகிட்ட போய் நம்மால வாழ்த்தனமா கேட்டான். என்ன கேட்டான்னு சொன்னா, அம்மா எதிர்பாராத முத்தம் இருக்கான்னு கேட்டான். அது தமிழச்சின் கத்தி இருக்குன்னு சொல்லிச்சு. ரெண்டுமே பாரதிதாசனுடைய புத்தகம் தான், வேற ஒன்றும் இல்லை. எதிர்பாராத முத்தம் என்பதும் புரட்சி கவிஞருடைய நூல் தான், தமிழச்சி கத்தி என்பதும் புரட்சி கவிஞருடைய கத்தி தான். ஆனால் எந்த நிலை எடுத்தாலும் தமிழனுடைய அறிவுக்கு விடுதலை கொடுக்கின்ற மாதிரி இருக்கும் என்பதை குடும்ப விளக்கிலும் அழகின் சிரிப்பிலும் வருகின்ற போது ஒரு செய்தியை புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொல்கிறார்கள். என்ன அந்த செய்தி அப்படின்னு சொன்னாக்க, பெண்ணுக்கு பேச்சுரிமை வேண்டாம் என்கின்றவர்களோ பெண்ணெடுமை தீர்வு மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணெடுமை தீர்வது முயற்கும் வேணும் ஒரு இடத்துல சொல்லுவார். அப்ப ஏன் அதை சொல்ல வரான்னு சொன்னாக்க, அப்படி சொல்லிட்டு வருவது அந்த பொண்ணு என்ன பண்ணா, காதலன் காதலின் இருவரும் ஒன்றாக இணைந்து செய்கின்ற போது வருகின்ற போது பேசி கொண்டிருக்கிறார்கள். ஒரு மூலிகையை பறித்து சாப்பிட்டா இந்த உலகத்தில் பேசுகின்ற செய்திகள்லாம் காதால கேட்கலாம். இன்னொரு மூலிகையை பறித்து சாப்பிட்டோம்னாக்க அந்த பேசக்கூடியவர்கள் நேரடியாக பார்க்கலாம். இது எங்க இருக்குன்னா, சஞ்சீவி மலையில் ஒரு மலை இருக்கிறது, அந்த மலையில இருக்கின்ற போது போய் பறிச்சு சாப்பிட்டா பரவாயில்லைன்னு சொல்லுகின்ற போது உடனே பாரதிதாசன் இந்த விஷயத்த சொல்றாரு. கணவனும் மனைவியுமாக இல்லாமல் மூண்டை காதலும் காதலியுமாக இருக்கிற போதே இந்த செய்தியை சொல்றது. அப்படின்னா எனக்கு அந்த இலையை பறிச்சு கொடுங்க அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கிறாங்க. கம்முன்னு இரு, நீ பேசாம இரு அப்படிங்கிறதுக்காக தான் பெண்ணடிமை தீர்வு மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்வது முயற்கும் சொன்னார். ஒரு நாடு விடுதலை பெற்ற நாடாக இருக்க வேண்டும் சொன்னால் அந்த நாட்டுக்கு முன்னாடி உலகத்திலேயே பெண்கள் விடுதலை பெற்றால்தான் அந்த நாடு விடுதலை பெற்ற நாடாக இருக்க முடியும் என்பதை சொல்லிவிட்டு இப்போது சொல்றார். என்ன சொல்றாரு சொன்னார்னாக்க, நான் மலைக்கு போறேன், நீ வா பறிச்சு தரேன்னு சொல்லுகின்ற போது அப்போது வாங்க பறிச்சு கொடுங்கன்னு கேட்கிறாங்க. இப்போது அந்த காதலி கேட்கிறார்கள், நான் அந்த மலைக்கு வந்து பண்ணணும்னா எனக்கு அரைச்சிட்டு போ அப்படின்னு சொல்றீங்க இல்லையா. இப்போது காதலன் காதலியை பார்த்து கேட்கிறார்கள், எனக்கு ஒரே ஒரு முத்தம் கொடுங்க அப்படின்னு சொல்றார். அந்த அம்மா திரும்ப சொல்றாங்க, 1000 முத்தங்கள் அங்க இருக்கும், இப்ப கொடுக்க முடியாது, நீ உடனே என்ன நாங்க அழைச்சிட்டு போங்க, அந்த சஞ்சீவ் மலைக்கு அழைச்சிட்டு போங்க, அப்போது நான் கொடுக்குறேன்னு சொல்லுகின்ற போது அப்போது சொல்றார், இல்ல இல்ல நான் அங்க வந்தாதான் கொடுப்பேன்னு அந்த அம்மா சொல்றாங்க. அதுக்கு புரட்சி கவிஞர் சொல்றார், அச்சாரமாவது ஒன்னாவது இங்க கொடுங்களேன்னு சொன்னாரு. அந்த அம்மா நான் கொடுக்குறேன்னு சொல்லி நம்ம ராஜா கூட இங்க ஒரு கஞ்சாடை காட்டினார், எனக்கு தெரியும் அது என்ன விஷயம்னு. அது போல அந்த கஞ்சாடையை காட்டினார். அதுக்கு சொல்றார், கிடைக்கரிய காதர் கிளத்தி இடுகின்ற வேளை கன்னியரின் தடைபார்வை கிடைத்து விட்டால் மண்ணின் குமரருக்கு மாமலையும் ஒரு கெடுகா என்று சொன்னார். ஒரு கிடைக்க முடியாத காதல் கிடைச்சு விட்டன்னு சொன்னா அவங்க கஞ்சாடை காட்டினாலே போதும், மாமலையும் ஒருகணும்னு. அந்த மலைதான் இவர்களை குனிந்து ஏந்தி கொண்டதா, இல்லை இவர்தான் அந்த கவிஞர் தான் அவ்வளவு விரைவான மலைக்கு எடுத்துட்டு போனாங்களான்னு தெரியாத அளவுக்கு அதை அந்த சிறப்பாக அந்த செய்தியை சொல்லிட்டு சொல்றாரு. இப்போது இந்த பரிச்சை இந்த கொடுக்குறாரு, இந்த பச்சளை பறிச்சு கொடுக்குறாரு, சாப்பிட்றாங்க. சாப்பிடுகின்ற போது ஆப்பிரிக்காவிலும் அமெரிக்காவிலும் ஆஸ்திரேலியாவிலும் பேசுகிற செய்திகளை அந்தந்த நாட்டு மொழிகளிலே அவர்கள் பேசுகின்றார்கள், கேட்டு மகிழ்கிறார்கள். இன்னொரு இலையை பறித்து சாப்பிடுகிறார்கள். அதை சாப்பிடுகின்ற போது அந்த நாட்டில் பேசுகின்றவர்களை நாம் நேரடியாக பார்க்க முடிகிறது. இரண்டும் வேறல்ல, ஒன்று தொலைக்காட்சி, இன்னொன்று வானொலி. இந்த ரெண்டையும் தான் அப்போது கிடந்த அறிவியல் உலகத்துக்காக இந்த செய்தியை சொல்றார். அதைத்தான் வள்ளுவர் அவர்கள் என்ன சொல்றான்னு சொன்னா, தன்னுடைய குரல்ல சொல்லுகின்ற போது இன்பத்துப்பால்ல சொல்றாரு, மனைவி எப்பொழுது இல்லால் என்பது இருக்கின்ற போது எவ்வளவு அனசரணையாக இல்லத்திலே இருக்கின்ற போது நாம் அடைகின்ற மகிழ்ச்சி, நாம் அடைகின்ற இன்பம், நமக்கு இருக்கிற மகிழ்ச்சி எல்லாம் மிகப்பெரிய அளவிற்கும் இன்பத்துப்பால் குறைவாக இருக்கலாம். ஆனால் கூட அதை ஏன் அறம் பொருள் இன்பம் என்று சொன்னார்னு பார்க்கின்ற போது ஒரு அறம் இருக்கின்றது. நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வழங்கிய சொல்லுகளே அருள் கொண்டு பல இடங்களில் சொல்லுவது, இங்க தானம் தர்மம் புண்ணியம்லாம் சொன்னா
இதெல்லாம் நமக்கு எதிரான சொல்லு. அறம், நீதி, நெறி என்ற சொல்லே நம்முடைய சொல்லு. இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியாமல் நாமல் குழப்பிக் கொண்டு இருக்கின்றோம். தானம் செஞ்சால், தர்மம் செஞ்சால், இன்னும் கூட நமக்கு இன்னும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை, ரெண்டும் ஒன்று இல்லை. திருக்குறளை நீங்கள் படித்ததினாலே உலகத்தில் அதை விட சிறந்த மனிதனாக ஒன்று இருக்க முடியாது என்பதை மட்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த திருக்குறளே நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு என்பது நாம் தெரிந்து கொண்டால், எனவே இந்த வகையில்தான் நாம் இந்த செய்தியை சொல்லி, பல செய்திகள் இருந்தாலும் கூட நேரத்தின் கருதி, சூழலை கருதி, நமக்கு ஐயா எனக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் ராஜா என்ன விடமாட்டாரு. எனவே இருந்தாலும் கூட இந்த சூழலில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு, இருட்டறையில் உள்ளதாடா உலகம், சாதி இருக்கின்றான் என்பானும் இருக்கின்றானே, மறுட்டுகின்ற மத தலைவர் இருக்கும் வரை கையடியும் வாயடியும் மறைவதென்னால், விருட்டுவதே பகுத்தறிவே இல்லையாயின் விடுதலையும் கெடுதலையும் ஒன்றாகும் என்று சொல்லி, இப்படிப்பட்ட வாய்ப்புக்கு, நமக்கு கிடைக்கிற வாய்ப்புக்கு இங்கே நாம் என்ன சொல்லி நிறைவு செய்கிறது என்று சொன்னால், இணைகின்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனமீன்ற தமிழ்நாடு தனக்கும் திணையளவு நலம் என்னும் என்னால் ஆவது உண்டென்றால் அந்த நாளே எனக்கு திருநாளாகவும், நோய் நொடிய அது இதெல்லாம் சொல்லி எதையும் நாம் காலத்தை கடக்காமல் பொது தொண்டு செய்வதற்கு எந்த விதமான தடங்களும் வரக்கூடாது. எந்த நேரத்திலையும் எப்போதும் இருக்க வேண்டிய செய்ய வேண்டியிருக்கும் தான். குடி செய்வார்க்கு இல்லை பெறுவோம், மடி செய்து மானம் கருத கெடும் என்ற வள்ளுவத்துக்கு இணங்க நாம் தொடர்ந்து அறப்பணியை செய்வோம். இந்த அறப்பணிக்கு நாம் துணையாக இருப்பது திருவிக்கா பேச்சு பயிலரங்கும் மூவா அரங்கமும் துணையாக இருக்கும். எனவே அப்படிப்பட்ட வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். அழகா சொல்வார் திருவள்ளுவர், ஈர்ங்கை விதிரார் கயவர் கொடிருடைக்கும் கூன் கையரல்லாதவர்க்கு. 1077வது குறள். எச்ச கையில காக்கா ஓட்ட மாட்டான், ஈர கையை உதற மாட்டான். அவனை என்னடா பண்ணணும்னு வள்ளுவர் சொல்றார். மடி கையன்றார், கூன் கைன்ற, கூன்னா அப்படி போடுறா கண்ணத்துல என்றார். வள்ளுவரா அப்படி சொல்றாரு, பயந்துட்டான் சார். ஈருங்கை விதிரார் கயவர், பாருங்க எவ்வளவு அழகா எதிரார். இந்த கையை இப்படி உதற மாட்டானா. அவன் என்னடா பண்ணணும்னு வள்ளுவர் சொல்றாரு. அவனை ட்ரீட்மெண்ட், 3rd டிகிரி ட்ரீட்மெண்ட். போடு கண்ணத்துல என்றார். கூன் கை, எப்படி கூன்னா அப்படிதானே, போடு கண்ணத்துல. வள்ளுவர் பாக்ஸிங் கூட தெரிஞ்சு வச்சுக்கிறார். சில பேர் அது பாரதிதாசன் எழுதுறாங்க, ஓடப்பராய் இருக்கும் உடையப்பர் உடையப்பர் ஒரு நாள் உதயப்பர் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆகிவிடுவார் உணரப்பார். இந்த குரல் பொறுத்த நல்லா இருக்குதா? அதாவது எதையுமே நம்ம அனுபவிச்சு செய்யும் போது அதுல ஒரு சுவை கூடும். இப்போ சமையல் கூட வீட்டுல நீங்க செய்யும் போது எல்லாரும் சாப்பிடணும், என்ன வித்தியாசமா செய்யலாம், அழகா செய்யலாம் அப்படின்னு நீங்க செய்யும்போது புது புது சுவை கூடும். இதுங்களுக்கு செஞ்சு போட்டு என்ன நன்றி இருக்கு, 30 வருஷமா செஞ்சு எதுக்காவது நன்றி இருக்குதா? தின்னுட்டு நம்மளை ஏமாத்துது. இதுங்களுக்கு எதை செஞ்ச சமையல சுவை கூடுமா சும கூடுமா? அதனால நம்ம எதையோ தின்ட்டு போறோம். அது இப்பெல்லாம் நம்ம எதுவும் சோறுன்னு ஒண்ணு இருந்தா சரி போடு, அவ்வளவுதான் நம்ம சாப்பிட்டு போறோம். இருந்தாலும் ஆண்கள் மாதிரி அந்த ஒரு உயர்நிலை அதாவது பாதிக்கப்பட்ட ஒரு சங்கத்துல யார வேணா முறைச்சுக்கோ, அங்க முறைச்சுன்னா நீ சோத்துக்கு அல்லாட வேண்டியதுதான். envy should not be there. பொறாமன்னு ஒண்ணு வந்துருச்சுதான், இவனா நானா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம யாரு கூட பழகவே முடியாது. இன்னைக்கு நம்ம போய் டீம் பில்டிங் கத்துறோம், இன்டர்பர்சனல் ஸ்கில் கத்துறோம். எது கார்பரேட்ஸ்லயும் நம்ம கவர்மெண்ட் ஆபீஸ்லயும் எப்படி மக்களோட கலந்து பழகணும். ஆனா மக்களோட கலக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும்? ஈகோ இல்லாத ஒரு தன்மை வேணும், தன்முனைப்பு இருக்கக்கூடாது. இப்ப நான் ராஜாவை பாராட்டுறேன்னா ராஜாவுக்காக பாராட்டு. ராஜாவை பாராட்டினா எனக்கு என்ன கிடைக்கும்னு நான் பாராட்டக்கூடாது. இங்க பிரச்சனையே அங்கதான் எழுது. இவர்கிட்ட ஏதோ எனக்கு எதிர்பார்ப்பு இருந்து நான் இவரை பாராட்டும் போதுதான் அவருக்கும் எனக்கு ஒரு பிளவு தெரியாம இன்டிரெக்ட் கோல்ட் வார் வரும். ஆனா நான் பாராட்டுறதே பாராட்டுறதுக்காக அப்படின்னும் போது அவருக்கும் எனக்கு எந்த விதமான பிளவும் வராது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னன்னா, இந்த கூட்டங்கள், திருக்குறள் கூட்டங்கள், திருக்குறள் இங்க நிறைய எக்கச்சக்க திருக்குறள் அமைப்புகள் இருக்கு.
எக்கச்சக்க அமைப்புகள் இருக்கு. நான் என்ன நினைச்சேன்னா இந்த அமைப்புல கொஞ்சம் வித்தியாசமா நம்ம கொண்டு போகணும், திருக்குறளை மையப்படுத்தியே எல்லாத்தையும் கொண்டு வரணும். சும்மா நம்ம வந்து யாரையோ ஒரு சிறப்பு பேச்சு அதையும் நாங்க ட்ரை பண்ண, அப்புறம் ஐயாட்ட சொல்லிட்டேன், வேண்டாயா 3000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்து ஒருத்தர் கூப்பிடுறது பெருசு இல்லை. அவங்க வந்து அந்த சப்ஜெக்ட் ஓரியன்டா பேசுறதும் கிடையாது, அவங்களோட ஞானத்தை பேசிட்டு போயிடுறாங்க. அது நமக்கு தேவையில்லை. நம்ம ஆளுங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம், நம்ம ஆளுங்க பேசட்டும் அப்படின்ற உண்ணத்துலதான் இதை உருவாக்குனது. அதோட பயனை வந்து ஓரளவு நம்ம அனுபவிச்சுட்டு தான் வரும், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இங்க வரக்கூடிய சான்றோர்கள் எல்லாம் நான் பாக்குறேன். இன்னொன்னு, திருக்குறளுக்கு நிறைய பணி செய்பவர்கள் தமிழ் படித்தவர்களை விட தமிழ் அல்லாத பிற துறைகளில் இருந்து வந்தவர்கள் தான் திருக்குறளுக்கு நிறைய பணி செய்யறாங்க. அது சட்டத்துறையா இருக்கலாம், அறிவியல் துறையா இருக்கலாம், கணக்கு துறையா இருக்கலாம், இல்லையா, எந்த பிரிவுல இருந்தாலும் அவங்க நிறைய செய்யறாங்க. இன்னைக்கு திருக்குறளை தூக்கிட்டு போனதுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா வழக்கறிஞர்களா இருந்திருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியுது இதோடைய என்ன, அதோட முக்கியத்துவம், திருக்குறளை ஏன் படிக்கணும், ஏன் இன்னைக்கு இப்போ கடவுள் நெறி இருக்கு நெறி இல்லை இதுக்குள்ளதான் நம்ம போக வேண்டாம், நான் அது தொட்டுக்கிறது இல்லை, அது அவரவர் நம்பிக்கை. ஆனா திருக்குறள் அவர் பாருங்க, திருவள்ளுவர் காலத்துல நீங்க ஒண்ணு யோசிக்கணும், திருவள்ளுவர் காலத்துல நிச்சயமா மத நம்பிக்கைகள் இருந்திருக்கு ஆழமா, இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. திருவள்ளுவர் நாத்திகவாதின்னு எழுதுறதுக்கு எனக்கு நான் எழுதிக்கலாம், ஆனா அதுக்கு எந்த ரைட்டும் கிடையாது. திருவள்ளுவர் பக்திமான் எழுதுறதுக்கு எந்த ரைட்டும் எனக்கு கிடையாது, ஆனா அவர் பக்திமானும் இல்லை நாத்திகவாதியும் இல்லை. என்னடா அப்படி இல்லைன்ற இப்படி இல்லைன்றா அதுதான். ஏன்னா அவர் என்னன்னா எல்லாருடைய உணர்வுகளையும் மதிக்கணும்னு நினைச்சார், நாகரிகமாக அதை சுட்டி காட்டினார். மண் சோறு தின்னு அது உன் நம்பிக்கை, ஆனா அந்த மண் சோறு தின்றதுனால உனக்கு பக்தி வெறிதான் ஒரு நெறி வர. பக்தி நெறி வரணும்னா ஆன்மீக சுத்தம் முக்கியம், அதுதான் அவர் சொன்னார். இப்படிதான் நம்ம குறளை படிக்கணுமே ஒழிய, குறளை படிக்கும் போது எனக்கு பிடிச்ச கருத்து மனசுக்குள்ளே வச்சுன்னு இருப்பேன். வள்ளுவர் இப்படி ஏஜிக்கிறாரு பாரு, ஏதாவது ஒரு குறள் மாட்டோம், பாத்தியா 44 வள்ளுவர் என்ன சொன்னாருன்றது. அப்படி எல்லாம் குறளை படிக்கூடாது. குறளை படிக்கும்போது ஃபர்ஸ்ட் 1330 ஒரு ரஃப் ரீடிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா குறளை அதுக்குள்ள பயணிக்கும் போது நம்மளுடைய தனிப்பட்ட நம்பிக்கைகளை கழட்டி வச்சிடணும். இப்ப நான் ஒரு நாத்திகவாதினா நான் என்ன பண்ணுவேன், நாத்திக சம்பந்தமா என்னென்ன இருக்குன்னு பார்ப்பேன். மடித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் படித்தது ஒழித்து விடு 250 சொன்னார். பாத்தியா, வள்ளுவர் மூட நம்பிக்கைகளை அன்றே வேறறுத்தார். மடித்தலையும் நீட்டலையும் சாடிய வள்ளுவரை நாம் மடித்தலும் நீட்டலும் கொண்டு படித்தல் முறையா அப்படின்னு நான் கேட்கலாம். ஆனா வள்ளுவருக்கு ஏன் தாடி வச்சுக்கிறீங்க, படம் போட்டீங்களே வள்ளுவருக்கு, ஏன் அந்த படம் போட்டீங்க, யாராவது பதில் சொல்ல முடியுமா? வள்ளுவருக்கு படம் போட்டீங்க, அவர் ஒரு நல்ல சிந்தனையாளர், உட்கார்ந்து தவம் இருந்து பல கால் தவம் இருந்து வள்ளுவரை நினைவுல கொண்டு போட்டாருன்றாங்க. சரி ரைட்டு, ஏன் தாடி போட்டீங்க வள்ளுவருக்கு? அதுதான் மடித்தல் நீட்டல் வேண்டானார, ஒரு கம்பீரத்துக்காக அதை போட்டார் அவருக்கு. ஆனா பட்டை போட்டான் நம்மால், அதுலயே கோட்டையும் போட்டான். யாருக்கு? வள்ளுவருக்கு. ஒரு காலத்துல அந்த மயிலாப்பூர்ல இருக்கிற சிலைக்கு போட்டானுங்க, எனக்கு அப்படியே வயிறுதான் பத்திக்குச்சு அதை பார்த்த உடனே. நாடே வள்ளுவர் எது 36 35 துறவு. இந்த துறவையும் 35 36 தவம் 27 261 270 341 350 351 360 இந்த 30 குறட்பாக்களையும் நீங்க படிங்க. 6-5 ஆய்வு பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க திருவள்ளுவர் நாத்திகவாதின்னு. நான் எடுத்துக்கிறேன், ஐ டேக் இட், சேலஞ்ச் பண்றேன். திருவள்ளுவர் நாத்திகவாதின்னு யாராவது சொன்னாங்கன்னா இந்த 30 என்ன கன்வின்ஸ் பண்ணும், இந்த 30 குறளும் நாத்திகம் தான் சொல்ல வள்ளுவர் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா வள்ளுவர் அப்பாற்பட்டு சிந்தித்து அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கர். இன்னைக்கு நீங்க மேனேஜ்மெண்ட் பார்லன்ஸ்ல சொல்லணும்னா இஸ் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கர். நம்மள மாதிரியே யோசிச்சவர் கிடையாது, ஆனா ஏதோ ஒரு ஆற்றலை அவர் முழுவதுமாக நம்பி இருக்கிறார் என்பதை உங்களால் இனங்காண முடியும். அது இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியாது. சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்றடித்து சார்தரா சார்தரு நோய் என்று எழுதுவார் 359. இதெல்லாம் நீங்க ஆழ்ந்து படிங்க. இதுக்கு நான் பொருள் கேட்டேன் மோகன்ராஜ் சார் கிட்ட, அதெல்லாம் அப்படின்னாரு. அவர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர், இல்லைன்ற மாதிரியே எல்லாம் சொல்லணும் வந்தாரு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், இதுக்கு என்ன பொருள்னு. அது ஆராய்ந்து பார்க்க வேண்டியதுன்னு. அப்ப ஆராய்ஞ்சிட்டு இல்லைன்னு சொல்லுன்னு என்ன 10 வருஷம் பிஎஸ்டி காலையை விட்டாரு. ஓ இவ்வளவு பெரிய ஆளா நீ? ஆமா 10 வருஷம். ஐ வாஸ் புட் ஆன் ஹோல்ட் for 10 years.
நான் விடவே இல்லையே, வாங்கிட்டேன்ல. ஏன்னா வள்ளுவர் சொல்லுகிறாரு, விடாது வினை திட்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம். நீ வள்ளுவம் படிச்சா நானும் வள்ளுவம் படிச்சேன். ஸோ வள்ளுவம் படித்தவர்கள் யாரும் யாரையும் பழிவாங்க கூடாது. அதுதான் நம்ம கதை. அவர் சொல்ல நல்ல கருத்துக்கள் சொல்லு, அதுதான். அது நாத்திகமா இருக்கு, ஆன்மீகமா இருக்கு, அதோ அவங்க இஷ்டம். நம்ம அது உள்ள போக வேண்டாம். மனிதனாயிரு. திருக்குறளை படிச்சா மனிதனாயிரு. நீ நாத்திகம் ஆன்மீகம்லாம் நமக்கு வேணாம். இப்போ இந்த காமத்துப்பால்ல புரட்சின்றாரு வள்ளுவர். காமத்துப்பால்ல வள்ளுவர் என்ன புரட்சி பண்ணார்? அதுதான் தலைப்பு. யாரும் பேச வரல, என்னன்னு தெரியல, ஒருவேளை அது பிடிக்கலையா நான். காமத்துப்பால்னாலே நம்ம ஆளுங்க எதையுமே தப்பு தப்பாவே புரிஞ்சுக்கிறது இல்லையா? காமத்துப்பால் எதுக்காக? அது இன்பத்துப்பால்னு படிக்கிறான், அது காமத்துப்பால் தான். காமம் என்பது மிதமிஞ்சிய ஆசை, அன்பின் அடையாளம். கமம் என்ற சொல்லில் இருந்து விரிந்தது காமம் என்ற சொல். கமம் என்றால் அடர்த்தி, பொங்கிய என்று பொருள். காமம், காமத்துப்பால், அறம் பொருள் இன்பம் இல்லை, அறம் பொருள் காமம். இன்பம் எல்லாம் வடமொழியில எடுத்துட்டு போறது. நம்ம என்ன பண்ணா, எல்லாத்தையுமே பொருத்தி பொருத்தி பார்த்தான். பார்த்துட்டு என்ன பண்ணா, திருக்குறளே அங்க இருந்தா வந்துச்சு. வள்ளுவர் அப்பா யாருறான்னா பிராமணரா, வள்ளுவர் வைஃப் யாருறான்னா புலட்சியம். ஏன்னா இவர் பிராமணருக்கு பொருந்ததுனால அறிவாளின்ட்டான். எப்படிலாம் இட்டு கட்டி. நான் என்ன சொல்றேன், யாரும் நம்ம மதத்தை பத்தி பேசல, ஜாதியை பத்தி நமக்கு எந்த விருப்பமும் கிடையாது. நம்மகிட்ட எல்லா மக்களும் இருக்கிறோம். நம்ம யாரும் பேசும்போதுன்னா கமலக்கண்ணன் சார் எப்படி இருக்கிறீங்கன்னு தான் கேட்டேன். நான் முதலியார் எப்படி இருக்கிறீங்க நான் அவரை கேட்டேன். அவர் என்ன முதலியார் எப்படி இருக்கிறீங்க, நான் யாரும் அந்த மாதிரி பேசுறதே கிடையாது. வி டோன்ட் ஹாவ் எனி சச் கைண்ட் ஆஃப் நேரோ மைண்டட்னஸ். ஆனா நம்ம பேசும்போது நமக்கு தெரியும், ஏன்னா நம்ம அதெல்லாம் பார்க்கறது இல்லை. ஆனா அப்படி இருக்கக்கூடியவங்க இன்னும் இருக்கத்தான் செய்யறாங்க இந்த பூமியில. ஜாதி மதம் இனம் என்ன ஒருத்த போட்டா அப்படி. அவர் ஏன் திருவிக்காவும் மூவாவும் எடுத்துன்னு போறாரு தெரியுமா? ஏன்னா அவர் மோலியாருப்பா, திருவிக்காவும் மோலியாரு, மூவாவும் மோலியாரு, இந்த ஆளும் மோலியாரு, அதனால்தான் அவர் மோலியாரியே தூக்கின்னு போறாரு. இல்ல வேற ஏதாவது தலைவரை பேச சொல்ல நமக்கு ஒருத்தர் பின்னாடி சொல்லுகிறார். அது என் காதுக்கு வந்தது. அடப்பாவீங்களா, அவரு என்னையினாவது மூவா முதலியாருன்னு போட்டுக்கினாரா, இல்ல திருவிக்கா முதலியாருன்னு போட்டுக்கினாரா? யாரோ போட்டீங்க, அவங்க அதை பத்தி எல்லாம் உள்ளேயே போல. திருவிக்காலாம் ஒரு எவ்வளவு அவரெல்லாம் சொன்னா நாக்கழிவிடும். அவங்களாம் ஜாதிய மதங்கள்லாம் பார்க்கவே கிடையாது. நீங்க போட்டுக்கினா அது என்ன, நீ சர்டிபிகேட் கேட்கிற நாங்க போட்டுக்கிறோம், இல்லைன்னா ஏன் போட்டுக்கிறோம் இல்லையா? நமக்கு அதே யோசிக்கணும். காமத்து பாலில் ஏன் புரட்சிகள்? கட்டாயம் கேளுங்க, அது என்ன புரட்சி வள்ளுவர் செஞ்சார்? அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பரத்தையர் பிரிவுன்னு ஒரு பிரிவு இருந்தது. ஆண்கள் என்ன தப்பு வேணா செய்யலாம், பெண்கள் கேட்கக்கூடாது, பெண் அடிமை. அப்ப ஆண் என்ன பண்ணுவான், 10 பெண்கள்கிட்ட போயிட்டு வந்துடுவான், பாதிக்காமி கல்யாணமும் பண்ணிப்பான், பலதார மனம். அவன் இந்த வீட்டுக்கு போயிட்டு வந்தானா, அந்த தப்பான இடத்துக்கு போயிட்டு வந்தானா, இந்த பெண் சேர்க்க மாட்டான், கொஞ்ச நாள் தனியாவே இரு அப்படின்னு. அப்போ அந்த அதுக்கு பூது வரத்துக்கு பாணன் பாணி எல்லாம் வருவாங்க சங்க காலத்துல. இவகிட்ட கெஞ்சுவாங்க, இல்லம்மா வீட்டுக்காரன் நல்லவன் ஆயிட்டான், திருந்திட்டான், திருப்பி எல்லாம் போக மாட்டான், ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுன்னு பல வாட்டி வாய்ப்பு கேட்டு சேர்த்துருவானுங்க. இதுக்கு இடைத்தரகர்கள் யாரு, இந்த தப்பை மறைக்கிறதுக்கு. இதெல்லாம் சங்க காலத்துல போற்றப்பட்ட காலங்கள். அப்போ வள்ளுவர் வந்தார். பெண்ணுக்கு ஒரு நியாயம், ஆணுக்கு ஒரு நியாயமா? அப்ப போட்டார் பாருங்க, அதுதான் இந்த பிரேக். காமத்து பால் புரட்சி. பெண்ணியலார் எல்லாரும் கண்ணின் பொது உண்பர் நன்னே பறக்க நின் மார்புன்னு எழுதினார். என்ன சொன்னாரு? பெண்ணியலார் எல்லாரும் கண்ணின் பொது உண்பர் நன்னேல் பறக்க நின் மார்பு. யார சொல்றா? பெண் தன் கணவனை சொல்றான். அவன் இப்படி ரோட்ல நடந்து வரான், வீரன். அவனை எல்லாரும் பார்த்துட்டாங்களாம். அந்த காலத்துல பனியன் சட்டையா போடுவான், வீரர்கள்லாம் அப்படிதான் வருவாங்க. அதனால அவன் வீரமா அப்படி நடந்து வரான், அவனை எல்லா பெண்களும் பார்த்துட்டாங்க. டேய், நான் தான் உன்னை பார்க்கணும், எல்லா பெண்ணும் பார்க்க வர மாதிரி மாற வச்சுன்னு வந்தியே, உன் மார்பு பரத்தமை அடைந்து விட்டது, நன்னேன், போ தூர போ. அப்ப தலைவிக்கு எவ்வளவு உரிமை இருக்கு அந்த காலத்துல. அவன் கெஞ்சுறான், மா ஏமா கோச்சிக்கிறேன், ஊடி இருந்தோம்மா தும்மினா இவர் தம்மை நீடுவாள் என்பாக்கறிந்து. அந்த காலத்துல தும்முனா யாரோ நினைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு தீர்காயுசுன்னுவாங்க. நீங்க வீட்டுல தும்முனா பாத்தீங்கன்னா தீர்காயுஸ் அப்படின்வாங்க பாட்டிங்கெல்லாம் அந்த காலத்துல. இப்ப பாட்டிங்கெல்லாம் தெரியலையா என்னன்னு தெரியல. அப்ப பாட்டிலாம் தீர்காயுஸ்ன்னுவாங்க. எங்க பாட்டியே என்ன சொல்லியிருக்காங்க, தீர்காயுஸ் அப்படின்வாங்க. தும்முனா 2 அர்த்தம், யாரோ நினைச்சாலும் சொல்லுவாங்க. தும்முனா தீர்காயுஸ். இவன் ஹச்சுன்னு தும்முனா. தலைவி கேட்டா,
இந்த ஆளு சேர்க்க கூடாதுன்னு நான் வந்து முனைப்பு கட்டி நிக்கிறேன். ஆனா இவன் தும்பி காட்டுறான். நான் கோபத்தை மறந்து தீர்காயுசுன்னு சொல்லுவேன். நைஸா ஒட்டிக்கலான்னு பாக்குறான். நானா சொல்லுவேன் தும்புடா அப்படின்றான். ஊடி இருந்தோமா இவர் தும்பினார் தான் தம்மை நீடுவாள் என்பாக்கறிந்து. அடுத்த அடி போட்டா பாருங்க, அது 4வது குறள். அது இவன் கிட்ட வந்தான். இது வேலைக்கு ஆகாது, இனி பாடி லாங்குவேஜ் ஆகாதுன்ட்டு கிட்ட வந்தான். வந்து அம்மா நான் யாரு, நீ யாரு? யாரினும் காதலன் என்றேனா, எல்லாரும் விட உன்னதனமா நேசிக்கிறேன். யாரு? தலைவியை பார்த்து சொன்னான். இப்ப சந்தோஷப்படணுமா வேணாமா? நீ எல்லாரும் விட உன்னதனமா யாரினும் காதலன் என்றேனா. இவன் நினைச்சான் சொட்ட உடனே நமக்கு அவள் தான் அப்பிட்டு இனி செட் ஆயிடுச்சுன்னு நினைச்சான். அடுத்த அடி போட்டா பாருங்க என்னன்னா அப்படின்னா, யாரினும்னா யார் யாரை விட என்ன காதலிங்க சொல்ல சரி யார் என்ன பண்ணுங்க சொல்லு. நாடாப்பா இப்படி ஒரு அர்த்தம் நம்ம தெரியலையே. நம்மால் கொஞ்சம் வீக்கு தானே. இந்த எமோஷனல்ல ரொம்ப வீக் ஆகுறவன் ஆம்பளை தான். பெண்கள் ரொம்ப சிந்திப்பாங்க. ஒரு வார்த்தையை பார்த்து கத்தி மாதிரி அப்படியே போட்டா தப்புன்னு வச்சிருவாங்க. இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ராஜேஷ் அங்க இருந்து பாக்குறாரு, என்னடா அது அதாவது ரொம்ப ஷார்ப்பா இருப்பாங்க. என்ன உதயா? ஆமா, வாய் விட்டுறோம். வாய் நடவாங்க. நம்முடைய அழைப்புக்கு இணங்கி இயக்குனர் வந்திருக்காங்க. பலத்த கடவுளிடம் வந்து அமருமாறு. ஆமா, ஆனா நல்ல நேரத்துல தான் வந்து என்ன, யாரினும் காதலும் என்றேனா ஊடினாள் யாரினும் யாரினும் என்று. அடுத்து என்னடா இதுக்கெல்லாம் கோச்சுக்கிறாள் அப்படின்னுட்டு அடுத்த அடி போட்டான். இது வந்து ரொம்ப ஒரு சென்டிமெண்டா போட்டான். என்னன்னா, இந்த பிறவியில உன்னை விட்டு பிரியவே மாட்டானா, இம்மை பிறப்பில் பிரியலும் என்றேனா. இத சொன்னா எவ்வளவு சந்தோஷப்படணும் சார். இந்த பிறவியில உன்னை விட்டு பிரியலன்னா எவ்வளவு சந்தோஷப்படணும். அடுத்த அடி போட்டாவ. அப்ப இந்த பிறவியில பிரியலன்னா வர 6 பிறவியில ஜூட்டா நீ, 7 பிறவியில கூட வரணும்டா நீ அப்படின்னு. பெண்களோட பவர்ஃபுல் ஆயுதம் எது? பலமான ஆயுதம் எது பெண்களுக்கு? இதெல்லாம் படிக்காம குரல் படிச்சு என்ன பிரயோஜனம்? என்ன ஆயுதம்? பெண்களோட பலமான ஆயுதம் என்ன? பலமான ஆயுதம் என்ன? பெண்களோட பலமான ஆயுதம் என்ன? அவர் தெரியலையாப்பா, இன்னும் செட் ஆகுறாரா? பெண்களோட பலமான ஆயுதம் போல 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 போலன்னு அழுதா நீங்க காலி அப்பிட்டு போல போல போலன்னு அழுதான். ஏமா ஏமா அப்படின்னு. அப்பதான் சொன்னான், இந்த பிறவியில விட்டு பிரிய மாட்டேன்னா 7 பிறவியில 6 ஜூட் ஆயிடுவேன் நீன்னு. ஐயோ ஐயோ இது என்னடா உள்ளினேன் அப்படின்னா. உள்ளினேன் நான் ஆழமா நினைச்சேன், உன்னையே நினைச்சம்மா உள்ளினேன் என்றான். அடுத்தா போட்டா பாருங்க, இரியா இரியா என்ன சொன்ன, உன்னே நினைச்சம்மா. எப்ப நினைப்பு வரும்? எப்ப நினைப்பு வரும்? மறந்தா தானே. அப்ப நீ மறக்கிற நினைக்கிற மறக்கிற நினைக்கிற மறக்க. என்ன தலைவி ஒரு மாதிரி அப்செட் ஆயிட்டான். என்ன சார் ஒரு மாதிரி ஆயிட்டா? இந்த நேரம் பார்த்தா அந்த தும்பல் வரணும் உனக்கு. மறுபடியும் தும்பல் வந்துச்சு. யாருக்கு? தலைவர் அப்படின்னு தும்பிட்டா. இது பெரிய தும்பல். இது யாரோ நினைச்சு வர தும்பல். தும்பலாவா? இரு இரு இருன்னா என்ன இரு. முன்னா 24 மணி நேரம் நினைக்கிற ஆத்மா கூடியமா எனக்குதான். நான் எதிரில உட்காந்து உங்ககிட்ட சண்டை போட்டுக்கிறேன். இப்ப எவன் நினைச்சா வந்தது தும்பல். ஐயோ தும்பலுக்கு அங்க அரெஸ்ட் 144. நம்ம தலைவருக்கு ஒரு வாட்டி தும்பல் வந்தா தும்பிடணும். இல்லைன்னா மூக்கெல்லாம் அடிச்சு ஒரு மாதிரி ஆயிடும் இல்லையா? அது யாரா இருந்தாலும் சரி, அவன் வீரனா இருந்தாலும் சரி, அவன் யாரா இருந்தாலும் சரி, சாமியா இருந்தாலும் சரி, ஞானியா இருந்தாலும் சரி, கடவுளே இருந்தாலும் சரி, மூக்கு இருந்தா தும்பிதான் ஆகும். ஹச்சுன்னா ஹச்சுதான். அடுத்த ஹச்சு வந்தது நம்ம தலைவர். தலைவர் நினைச்சார் மூக்கே போனாலும் சரி தும்புறது இல்லை. பிடிச்சாரு. தலைவி பார்த்தா தும்ப சிறுப்பழுதால் நுமருள்ளல் எம்மை மறைத்தீரோ. இரு மறுபடியும் அந்த சிரிக்கி நினைக்கிறா தும்பல் வருது மறைக்கிற பாருன்னா. ஐயோ என்னடா இது, எல்லாத்துக்கும் அரெஸ்ட் வாரண்ட் போட்டா என்னடா. கிட்ட போய் நம்ம தலைவர் என்ன பண்ணாரு, அப்படியே தட்டி தோல்ல தட்டினாருமா. நீ நான் அந்த காலத்துல திணைப்புணம் வனப்புணம் அந்த புணம் இந்த புணம் எல்லா இடையிலையும் காதலிச்சு. உங்க அண்ணன் சண்டை, உங்க அப்பா சண்டை. பொதுவா அண்ணனுங்க அப்பாங்க தான் சண்டை. அதை விட அம்மாங்க ரொம்ப மோசம். திட்டுறதுல முதல்ல அம்மா தான். அன்புனால வேற ஒண்ணும் இல்லை. பொண்ணு கேட்டு போயிடக்கூடாது. சோ அவங்க யோசிக்கிறாங்க, என்னடா என்ன காமத்துப்பால் சொல்ல வந்து அம்மா அவங்கள எடுத்து பேசினுக்கிறாங்க. இல்ல பொதுவா தலைவியே சொல்லுவா,
ஊரார்கவ்வை எருவாக அன்னை சொல் நீராக நீளும் இந்நோயின் எழுதுவா. 1148வது குறள் அலர் அறிவுறுத்தல் எழுதுவா. அப்போ இந்த அன்னை கொஞ்சம் பொண்ணை கண்டிப்பா. அந்த மாதிரி இவர் சொல்றாரு கிட்ட இவ்வளோ சண்டையெல்லாம் மீறி உன்னை கல்யாணம் பண்ணினேன், ஏம்மா என்னை தப்பா எடுத்துக்கிற? அப்போ அவ சொல்றா, ஆஹா என்னம்மா நீ சமாதானம் பண்ற, என்னம்மா தேத்துற, கில்லடியா நீ, காதல் கில்லடியா, எத்தனை பேரெல்லாம் இந்த மாதிரி தேத்திட்டு என்ன தேத்துற? ஆடிப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டா இதுலயும் உப்பா அப்படின்னு தூர போய், சரிம்மா உனக்கு எனக்கு என்னத்துக்கு சண்டை, உன்னை நான் ரசிக்கிறேன் அப்படின்ட்டு தூர போய் அவளை விதவிதமா ரசிக்கிறான். அப்படியே ரசிக்கிற மாதிரி ஒரு நிலாவோட ஒரு இதோட அப்படியே ரசிக்கிறோம், அப்படியே காதலோட பாக்குறோம். அப்பவும் கேட்டாலாம், யாரையெல்லாம் ஒப்பிட்டு என்ன பாக்குறன்னு கேட்டான். தன்னை உணர்த்தினும் காயும் பிறர்க்கு நீர் இன்னீரராகுதீர் என்று நினைத்திருந்து நோக்கினும் காயும் அனைத்து நீர் யாருள்ளி நோக்கி நீர் என்று. யாரெல்லாம் கம்பார். இவ்வளவு சொன்ன தலைவி இவ்வளவு மோசக்கார பொம்பளையா அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அடுத்த அடி போட்டான். இல்லை தவறவர்க்கு ஆயினும், என் காதலனை பத்தி எனக்கு தெரியும், அவன் நல்லவன். ஏன்னா திருவள்ளுவர் காட்டுற காதலன் அப்பழுக்கு இல்லாதவன், அவன் நல்லவன். ஆனாலும் ஏன் சண்டை போட்டான் தெரியுமா? அவன் ரொம்ப நாள் பிரிஞ்சு வந்திருக்கான், போரெல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கான். இப்ப போய் நான் உடனே அன்பு காட்டினா அந்த அன்பு அறகுறையா இருக்கும். அவனை சண்டை கொஞ்சம் அப்படி வாட விட்டு எடுத்தனா அந்த அன்பு இன்னும் நீளும், அவர் மேல என்னோட அன்பு இன்னும் கூடும். இல்லை தவறவர்க்கு ஆயினும் ஊடுதல் வல்லது அவர் அழிக்கு, அழி என்றால் அன்பு அழிக்குமா. அவன் மாதிரி ஒரு காவியத்தை படிச்சிருக்கிறாரு தலைவரே மோடு சுந்தர ஐயா. ஆனா நம்ம வள்ளுவத்தை எப்படி பார்க்கணும்? காதல் இருக்கு, இறைமை இருக்கு, அவர் சொன்ன பகுத்தறிவு இருக்குது, எல்லாமே திருக்குறள்ல இருக்குது. அதுல போய் என்ன ஓணுமோ அதை நம்ம எடுத்துன்னு போய் நேரும். பெரியார் சொன்ன மாதிரி எது எனக்கு வேணுமோ இந்த ஓடி வர பாருங்க, எது எனக்கு வேணுமோ அதை மட்டும் நான் எடுத்துட்டு போயிட்டே இருக்கும். இது வேணா அது வேணான்னு சொல்லக்கூடாது. திருக்குறள் என்பது நமக்கு கிடைத்த ஒரு அற்புதம். வான் சிறப்பு என்ற அதிகாரத்தை நீங்க படிச்சீங்கன்னா, அம்மா அவங்க எழுதுனாங்க நம்ம இந்த போட்டி கூட, இந்த கட்டுரை கூட மேடம் எழுதினாங்க. அருமையா அதுல இருந்து சில குரட்பாக்கள் எடுத்து சொன்னாங்க. ஒரு வானியல் ஆராய்ச்சியும் அவர் செய்திருக்கிறார். அன்னைக்கே சொல்லியிருக்காரு, எல்லா நீருக்கும் ஆதாரம் மேல இருந்து வர மழை. 17வது நூற்றாண்டு ஆச்சு. He has spent 17 centuries to discover. But he said with a simple manner, எல்லாத்துக்கும் காரணம் நின்று வைப்பின் விசும்பின் துணிவீடி நல்லால் மற்றங்கை பசும்புல் தலை காண்பது. 16வது குறள். நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்தெழினா சூழ் கொண்ட மேகம் மழை பொழிய விட்டா கடலே வைக்கும். 17 வானியல் அறிவு, எல்லா அறிவும் இருக்கிறது. ஆனா அவர் எந்த ஜோதிடத்தோ சாஸ்திரத்தையோ அவர் சொல்லவே, ஏன்னா அவருக்கு திட்டமிட்டு தவிர்த்திருக்கிறார். சிலதெல்லாம் திட்டமிட்டு தவிர்த்துட்டார். நாயை ஏன் சொல்லன்னு ஒருத்தன் கேட்டான். அதான் நீ நான் நகரமாப்பா தான் விட்டாரு, நம்ம தான் குறைச்சு நேரம், நான் அதை வேற ஏன் சண்டைக்கு விடணும். நன்றி அறிதல் சொன்னா நாயை ஏன் போட்டுருக்கூடாது? ஏன்னா வள்ளுவர் நாய் அது எப்படி ஒரு வேலை அவருக்கு பூனை நாய் எல்லாம் அவர் சொல்ல, புலி சொல்லியிருக்காரு, சிங்கம் சொல்லியிருக்காரு, காக்கா சொல்லியிருக்காரு, கோட்டான் சொல்லியிருக்காரு, மயில் சொல்லியிருக்காரு, மான் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் சொன்ன வள்ளுவர் நாய் சொல்லல, காகம் சொல்லியிருக்காரு, எல்லாம் சொல்லியிருக்காரு. ஆனா திட்டமிட்டு அதை தவிர்த்திருக்காரு. ஏன் தவிர்த்தார்? நாய் தவிர்த்தாருன்னு தெரியல. ஒரு நாய்க்கு வேற ஏதாவது பேர் இருந்தா அதுவும் எனக்கு தெரியல. அது கொஞ்சம் ஆராய்ச்சிக்குரிய பேர் அதுல இல்ல. நாயின்றது நீங்க திருக்குறள்ல பார்க்க முடியாது. அது ஒரு திட்டமிட்டு அவர் சில இதெல்லாம் தவிர்த்திருக்காரு. அதுல இது ஒண்ணு இருக்கு. எப்படி ஜோதிடம் தவிர்த்தாரோ அந்த மாதிரி தவிர்த்திருக்காரு என்று சொல்லி ஒரு காமத்து பாலில் புரட்சிகளை வள்ளுவர் இந்த அளவு செய்திருக்கார். பெண்ணையும் ஆணையும் சமமாக படைக்கும். இன்னும் கேட்டா பெண்ணுக்கு ஒரு படி மேலேறி சண்டை போடுற அளவு அந்த தைரியத்தை, அது கூட சண்டைன்னு இல்லை, அது ஒரு ஊழல்னு சொன்னார். ஊழலாக அதை படைத்திருக்கிறார். அதை அவர் ஏதோ ஒரு பெரிய ஒரு போரா படைக்க. நம்முடைய நிறுவனர் ஐயா உள்ளிட்ட அவையோருக்கு என்னுடைய வணக்கங்களை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய துணைத் தலைவர் அன்புக்குரிய மதிப்பு முனைவர் உதயா அவர்கள், கவிஞர் உதயா, உன்னத கவிஞர் உதயா சொல்லுவாங்க. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. ஒருவனுக்கு என்றும் அழிவில்லாத நல்ல செல்வம் என்பது கல்வி. கல்வி அல்லாத மற்றுள்ள பொன்னும் மணியும் போன்ற பெரும் செல்வங்கள் எல்லாமே குறைந்து இல்லாமற் போய்விடும். எடுத்துக்காட்டாக ஹெலன் கெல்லரின் வாழ்க்கை உள்ளது. பிறந்து 6 மாதத்திலேயே பேச ஆரம்பித்தது. 18 மாதத்திலே மூளை காய்ச்சல் வந்தது. பார்க்கும் திறன், பேசும் திறன், கேட்கும் திறன் இழந்து உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாததால் முரட்டுத்தனமாக நடந்து கொண்டார்.
அவரின் பெற்றோர் அலெக்சாண்டர் கிரஹாம்பெல் என்ற புகழ்பெற்ற விஞ்ஞானியின் உதவியால் பார்வையற்றோர் பயிலும் பள்ளிக்கு அனுப்பினர். ஆன் சாலிவன் என்ற ஆசிரியை கெலருக்கு உதவலானார். ஒரு நாள், 2 நாள் அல்ல, 49 ஆண்டுகள் இருவரும் ஒன்றாய் பயணித்தனர். அலெக்சாண்டர் கிரஹாம்பெல் என்பார் தொலைபேசி கண்டறிந்தார். மாற்றுத்திறனாளி கற்றறிய வேண்டும் என்று கண்ணில்லார் கற்றறிய காய்மொழி, அதாவது பிரெயில் என்ற ஒரு மொழியை வாயிலாக தாய்மொழியும் செய்மொழியும் கற்பித்தார். கெலர் இயல்பாகவே விரைவில் எதையும் உள்வாங்கும் திறன் உள்ளவர். 10 வயதில் 5 மொழிகளில் பாண்டித்தியம் பெற்றார். தொண்டைக்கும் வாய்க்கும் தொடர்புள்ளது என்பதை தொட்டறிந்து கண்டார். பார்வை இழந்த பின் பெற்ற வெற்றி என்று பார்ப்புகழும் செய்தி கேட்டார். கவிதை ஆரம்பிக்கிறது. யார் இவர் என்றுதான எங்கும் குழுமினர். பார்வை இழந்தவர், பேசும் திறன் இல்லை, கேட்கும் செவிப்புலன் கொஞ்சமும் இல்லாதவர், பெற்றோர் விழிபிதங்கி நொந்தார். எதையும் எளிதில் அறியும் திறன் இருந்தும் ஏதும் உணராமல் போனதால் ஏக்கம்தான். உண்மை என்னவெனில், எல்லாம் தெரிந்தும் எதுதான் சரி என்பார். நடக்க தெரியும் நடை என்று சொல் புரியார். குடிக்க தெரியும் குடி என்ற சொல் தெரியார். தண்ணீர் பெயரறியால் தொட்டு உணராள். துணை புரிந்த சாரா தளரா முயற்சி செய்தார். துணை புரிந்த சாரா தளரா முயற்சி செய்தார். தொட்டுணர தேர்ச்சி தந்தார் தொண்டை அசைவு காட்டி. வாய் உதட்டில் வார்த்தை கூறி விளங்க வைத்தார். நீரை ஒரு கரத்தில் நெம்புகோல் இன்னொன்றில், நீரை ஒரு கரத்தில் நெம்புகோல் இன்னொன்றில், தண்ணீரின் உச்சரிப்பை தானாய் தெரிந்த போது துள்ளி குதித்த ஹெலனுக்கு தூண்டுகோலாய் தன்னையே முன்னிறுத்தி தான் ஒரு நூல் நெய்தார். விண்ணையே வெல்லுகின்ற பெண் என்ற விருது பெற்றார். மண்ணில் பிறந்தவர் மாற்றுத்திறனாளி. கல்வியில் மேலுயர்ந்தால் கேடில் விழுச்செல்வம், கொள்கையில் முன்னிறுத்தும் கோடி பல விருது கேளாமல் தந்து அருளும் என்று சொல்லி இந்த கவிதையை நிறைவு செய்கிறார். வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்று இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு நமது திருக்குறளின் 400வது திருக்குறளான கேடில் விழிச்செல்வம். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற அவை. அற்புதமான ஒரு கல்வியை மேல் நோக்கிய ஒரு சிறந்த, அனைவரும் படித்தறிந்த ஒரு திருக்குறள் இல்லைங்களா? இதை கவிதையாக வடிவமைக்க சொல்லியிருக்காருங்க ஐயா. கவிதையே எத்தனையோ வரிகளை எழுதலாம், பட் சுருக்கமாக கச்சிதமாக வாசிக்கணும்ன்ற கட்டாயத்தில் நம்ம இருக்கிறதால நேரம் கருதி கவிதை வாசிக்க தொடங்குகிறேன். கல்வி இது ஓர் விசித்திர கொலையாளி. ஆம், கல்வி ஓர் விசித்திர கொலையாளி. காரணம், கல்வி மீது காதல் வயப்பட்ட ஒருவன் அக்காதலியின் கண்ணசைவை கையிலேந்தி தன் கண்ணில் பட்ட அறியாமை அனைத்தையும் அழித்தொழிப்பான். தன் கண்ணில் பட்ட அறியாமை அனைத்தையும் அழித்தொழிப்பான். ஆகவே கல்வி ஓர் கொடூர கொலையாளி. கல்வி ஓர் மாயக்கண்ணாடி. அதை அணிந்தவன் எதிரே இவ்வையகம் மண்டியிடும் அவன் முன்னாடி. கல்வி ஓர் மாயக்கண்ணாடி. அதை அணிந்தவன் எதிரே இவ்வையகம் மண்டியிடும் அவன் முன்னாடி. கல்வியே ஒருவரின் கையில் இருக்கும் கூர் அருவா. காரணம், அதனால் மட்டும்தான் சமுதாயத்தில் புறையோடி இருக்கும் மூட நம்பிக்கைகளை வெட்டி வீச முடியும். கல்வி ஒருவரின் கையில் இருக்கும் கூர் அருவா. காரணம், அதனால் மட்டும்தான் சமுதாயத்தில் புறையோடு இருக்கும் மூட நம்பிக்கைகளை வெட்டி வீச முடியும். கல்வி இது உன் கையில் இருந்தால் ஒட்டுமொத்த ஒழுக்கமும் உன் பையில் வந்து சேரும். கல்வி உன் கையில் இருந்தால் ஒட்டுமொத்த ஒழுக்கமும் உன் பையில் வந்து சேரும். கல்வி இது உன் சிந்தையில் ஓரடி ஏறினால், கல்வி இது உன் சிந்தையில் ஓரடி ஏறினால் உன்னுள் பொதிந்திருக்கும் போலி கர்வம் 100 அடி கீழே இறங்கி ஓடும். உன்னுள் பொதிந்திருக்கும் போலி கர்வம் 100 அடி கீழே இறங்கி ஓடும். ஆக கல்வியை நாம் கல்லறை வரை காதல் செய்வோம். ஆக கல்வியை நாம் நம் கல்லறை வரை காதல் செய்வோம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூடைபெறும் உங்கள் வசீகரன். நன்றி, வணக்கம். அது ஆங்கிலத்தில் ஒரு அழகான அழுத்தமான ஒரு சொல் இருக்கும். There is a cure for aging that no one talks about. It's called learning. There is a cure for aging that no one talks about. It's called learning. நம்முடைய முதுமையை தடுக்க ஒரு மருந்து இருக்கிறது, அது தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருத்தல் என்று ஆங்கிலத்திலே சொல்வார். வள்ளுவமும் இதை கேடில் விழுச்செல்வம் என்று சொல்லுகிறது. இன்னைக்கு நம்மலாம் வயசாயிடுச்சுன்றதை ரொம்ப அழகா சொல்லிடுவோம். முன்ன மாதிரி முடியல, வயசாச்சு, ஞாபக சக்தி இல்லை, முன்ன மாதிரி ஜீரணம் ஆக மாட்டேங்குது. இதெல்லாம் மிகப்பெரிய பொய்கள்ன்றதான் உலகம் நமக்கு நிரூபிக்குது மீண்டும் மீண்டும். நான் காலையில கூட சொன்னேன், தயவுசெய்து பாருங்க, என்னோட நண்பர்
ஒரு மிகப்பெரிய எம்சிடிஎம்ல படித்தவர், ராஜசேகர்னு பேர், எ கிளாசிக் அத்லெட், 5 வருஷம் யூனிவர்சிட்டி இன்டர் யூனிவர்சிட்டி வின் பண்ணவர், நேஷனல் வின் பண்ணவர், மிகப்பெரிய இன்டர்நேஷ்னல் லெவல் அம்பையர், அவர் பெரிய சிறப்புகள் பெற்றவர். அவர் ஒரு ஆர்டிக்கல் அமைச்சிருந்தார். அந்த ஆர்டிக்கல்ல இங்கேயே தான், ரொம்பலாம் நீங்க போக வேண்டாம், கோபாலபுரம் போங்க, அது நம்ம கலைஞர் இருந்த இடம் தான். 94 வயது அவர் பேர், வயது. அவர் பேரு சண்முக சுந்தரம் தாத்தா. அதுதான் நான் சொல்லுவேன், நீங்க அந்த ஏரியா. சுந்தரம் தாத்தா அவருக்கு 5 பெண்கள். கமலக்கண்ணன் சார்லாம் கேட்கணும் இதை கட்டாயம். 5 பொண்ணு ஒரே பையன். 5 பொண்ணுன்னா அரசனாண்டி. 5 பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிட்டார். ஒரு பையன், 10 பேரன்மார்கள். 10 பேரு நீ கார்பரேட்ல வேலை செய்யறாங்க, நல்ல காசு பணம் எல்லாம். 94 வயதிலும் காலையில் 3:30 மணிக்கு எழுந்து 50 வீடுகளில் பால் பாக்கெட் போடுறார், 60 வீடுகளில் பேப்பர் போடுறார். பசங்க என்ன சொல்ற, பேரன்மார்கள் என்ன சொல்றாங்க, போதும் என்ன தாத்தா நீ ஏன் எல்லாம் இருக்கேன்னு. அடா பாவி, என்னை வாழ வைக்கிறதே என் வேலை தான்டா, இந்த உழைப்பு இல்லைன்னா நான் செத்துருவேன். சி, நாம எப்போ அதான் இண்டஸ்ட்ரியஸ் ஒர்க், அதாவது விரும்பி செய்யறது, அதை செஞ்சு தொலைணுமே செஞ்சா அன்னைக்கே செத்துருவேன். 50 வீட்டுல பால் போடும்போது மூச்சு பிடிச்சிடும். அதை லவ் பண்ணி அர்ப்பணிப்போட செய்யறோம் பாருங்க. செய்கின்ற பணியில் ஒவ்வொரு நொடியும் உன்னிப்பையும் நுணுக்கத்தையும் அன்பையும் கருணையையும் ஈடுபாட்டையும் கொண்டாட்டத்தையும் கலக்கும் போது அதுவே வழிபாடாக தொடங்கி பூஜையாக பூத்து தியானமாக கனிந்து மெய் ஞானமாக விளையும். அதான் அதை செஞ்சவர் தான் அவர் தாத்தா. 90 சைக்கிள்ல தான் போறாரு, ஒரு லுங்கி கேட்டிருக்காரு, அவர்தான் சைக்கிள்ல தான். 94 வயசு. இன்னைக்கு நாம நல்லாகிறாலே நம்ம அப்பா, உனக்கு வயசாயிடுச்சுப்பா இனி ரொம்பலாம் அலையாத உட்காருன்றது. அவர் நல்லா இருந்திருப்பார், நல்லா ஒர்க் பண்ணின்னு இருந்திருப்பார். அவரை உட்கார வச்சு சாவடிக்கிறதே நம்ம தான். எனக்கு யாராவது வயசாயிடுச்சுன்னு கேட்டாலே ஏன் கோவம் வருதுன்னா அதுதான். வருஷம் ஒன்று போனா வயசு ஆகத்தான் செய்யும். ஒரு மனுஷனை பார்த்தா தயவு செய்து என்ன வயசுன்னு கேட்காதீங்க, நீங்களா அனுமானம் பண்ணின்னு போங்க. சரி, இவருக்கு 50 இருக்கும், இவருக்கு 60 இருக்கும், 80 கூட வச்சுக்கலாம், என்ன போ கேட்காதீங்க யாரையுமே. அதுதான் இன்னைக்கு மெடிக்கல் ஃபீல்ட்ல நம்ம இன்னைக்கு எல்லாமே மருந்து ஆயிடுச்சு. அது காஸ்ட்லி மருந்துக்கு போறதாகும். நான் அப்பதான் போயிட்டு வந்தேன்றான், அதுக்கு ஒரு பெருமை உண்டு. அதுல எனக்கு அந்த இது போட்டிருக்கேன், அதெல்லாம் பெரும் போலி கௌரவம். சொன்னார் பாருங்க, கௌரவம் கோடையும். இன்னும் எங்க இருந்து எடுத்தாய் பாலா? எங்க இருந்து எடுத்தாய்னா அந்த அளவு ஆராய்ச்சி பண்ண, நீ ஒண்ணு தப்பா அவ்வளவு கஷ்டப்பட்டு. எப்படி பாலா இப்படியான பாலகுமாரா அப்படின்ற மாதிரி பாலகுமாரோட நாவல் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அந்த காலத்துல. அந்த மாதிரி சில வார்த்தைகள் நம்ம கர்வத்தையே அழிக்கிறது இந்த கல்வி தான். அது உண்மையான கல்வி. நீங்க படிக்க படிக்க பாத்தீங்கன்னா நம்ம கர்வமே இருக்காது. நீங்க எவ்வளவு பெரிய இன்டெலிஜென்டா இருந்தாலும் யூ ஃபீல் இன்னும் கத்துக்கணும், ஏதோ சம்திங் வாண்டிங், அந்த வேக்கம் இருந்துட்டே இருக்கும். ஆனா நம்ம அறவரையா படிச்சா நம்ம பெரிய அறிவாளின்னு நினைச்சுக்கணும், நம்ம உலகத்தையே கண்டுபிடிச்ச மாதிரி, அப்படியே எடிசன் மாதிரி இல்ல இவரு மாதிரி போவோம். ஆனா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நமக்கு படிக்க படிக்க நமக்கு ஒண்ணுமே இல்லைன்றதுதான் தெரிய வரும். இது வள்ளுவர் சொல்றாருங்க, வாழ்க்கைக்கும் அதுக்கும் சேர்த்து சொல்றாரு. ஆனா முதலடி தான் நான் சொல்லுவேன், 2வது அடி நீங்களா வீட்டுல போய் படிச்சுக்கணும். என்ன இங்க சொன்னா திட்டுவீங்க நீங்க. 1110வது குறள், 3:1 நோட் பண்ணிக்கிறீங்களா? 3:1 கூகுள்ல கூட பாருங்க. ஆமா, அல்ல அடுத்தது புணர்ச்சி விதும்பல் 1110. அறிதோறும் அறியாமை கண்டற்றால். படிக்க 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 நம்மளோட அறியாமை நாம் தெரிந்து கொண்டே இருப்போம். அதான் கல்வி. அடுத்த அடி நான் சொல்ல மாட்டேன், வீட்டுல போய் நீங்களா பார்த்து ராமகரன் சொன்னது குரல் கரெக்டா தான் இருக்குது, நீங்களே சந்தோஷப்படணும். அடுத்த அடி நான் சொல்ல மாட்டேன் சார். இப்பதான் ஒரு அகத்தூண்டல் எழுந்து நீங்க கூகுள்ல போய் பாப்பீங்க. இப்ப ஆமா, கல்வி வேலையமா பிடிபட்டார் சார். இது தப்பு என்ன சார்? குரல் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம கடமை. அவையில் இருக்கும் அனைத்து சான்றோர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் உங்களுக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கம். வரவேற்கிறேன்.
இவ்வளோ ஜாம்பவான்கள் இருக்கிற இடத்துல என்னோட ரொம்ப எளிமையா தெரியல, கேட்கலையா? கேக்குதா? வேணான்றது எங்களை பார்த்து கிண்டலா? எனக்கு ஒரு சின்ன எளிய கவிதை, ரொம்ப சிம்பிளா இருந்தது. இன்றைய வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றுவதும் கல்வியே, நாளைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவதும் கல்வியே, அறியாமையை அகற்றி அறிவை புகட்டும் கல்வியே, எதிர்வரும் துன்பம் எது வந்தாலும் நம்மை காக்கும் கல்வியே, நீராலும் நெருப்பாலும் அழிக்க முடியாத அழிவில்லாத செல்வமே, அதான் கேட்டில் விழு செல்வமே, கல்வி செல்வமே, எந்த கல்வனாலும் கொள்ளையடிக்க முடியாத கல்வி செல்வனே. கல்வி நீ 3 எழுத்து தான், ஆனால் ஒரு மனிதனின் தலையெழுத்தையே மாற்றும் ஆயுதம். துள்ளும் இளமையிலும் போட்டி நடந்ததுல, அதை வச்சு சொல்ல. தள்ளாத வயதிலும் கல். இல்ல, நான் வந்ததே ரொம்ப லேட் சார். துள்ளும் வயதிலும் கல், துள்ளும் இளமையிலே சொல்லலாம். துள்ளும் இளமையிலே கற்க, தள்ளாத வயதிலும் கற்க, சற்றே நீயும் சிந்தித்து கல்வியை கசடர கற்க. கல்வி கற்பது தவம், அதை ஒரு ஆசிரியராக கற்பிப்பது ஒரு வரம். கல்வி கற்பது தவம், அதை ஒரு ஆசிரியராக கற்பிப்பது ஒரு வரம். அந்த வரம் தந்த சாமிக்கு என்னுடைய கோடான கோடி நன்றி. குறள் 400 மிச்சிகன்ல இருந்து அன்புடன் ஆனந்தியார் அமைச்சிருக்காங்க, மாதம் அனுப்புறாங்க. கேடில் விடு செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடு அல்ல மற்றையவை. மாடு என்றால் செல்வம் என்று பொருள் தமிழில். இப்ப இந்த கவிதையை வாசிக்கிறோம். அவர்கள் யாத்து தந்த கவிதை. உடைத்து சேர்த்ததும் உதவாமல் போகக்கூடும், குன்றுபோல் குவித்ததும் குறைந்து விடக்கூடும். உடைத்து சேர்த்ததும் உதவாமல் போகக்கூடும், குன்றுபோல் குவித்ததும் குறைந்து விடக்கூடும். பார்த்து பார்த்து சேர்த்ததும் பார்த்து பார்த்து சேர்த்ததும் பாதியிலே குறையக்கூடும். சேர்ந்த செல்வம் எல்லாம் சிதைந்து விடக்கூடும். களவாட முடியாதது, காலத்தால் அழியாதது, பகைவராலும் கைப்பற்ற முடியாதது படித்து பெற்ற கல்வி செல்வமே. சேர்த்து வைக்க வீடு தேவையில்லை, சேர்த்து வைக்க வீடு தேவையில்லை, சிதறாமல் காக்க வங்கி தேவையில்லை. சேர்த்து வைக்க வீடு தேவையில்லை, சிதறாமல் காக்க வங்கி தேவையில்லை. கையிருப்பு என்றும் குறைவதில்லை, கையிருப்பு என்றும் குறைவதில்லை. கடன் வாங்கிட அவசியம் இல்லை, கடன் வாங்கிட அவசியம் இல்லை. காலமெல்லாம் காத்திடும் கல்வி செல்வமே, கவனம் சிதறாமல் கற்று உயர்வோமே, கவனம் சிதறாமல் கற்று உயர்வோமே. ஆக்க சக்தியானது அறிவு ஒன்றே, ஆக்க சக்தியானது அறிவு ஒன்றே. ஆற்றல் பெறுவதற்கு கற்போம் இன்றே என்று நெல்லை அன்புடன் ஆனந்தியா இந்த கவிதையை நமக்கு தந்திருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. இந்த இனிய மாலை பொழுதிலே டாக்டர் மூவா திருக்குறள் நற்பணி சங்கத்தினுடைய 109வது மாத அமர்விலே உங்களிடையே கலந்து கொண்டு இந்த பிறந்தநாள் வாழ்த்து பதிவு செய்யும் ஒரு அருமையான ஒரு நல்லதொரு வாய்ப்பை எனக்கு வழங்கியிருக்கக்கூடிய இந்த அமைப்பினுடைய பொதுச் செயலாளராகவும் திருக்குறள் மாமனியார் அவர்களை வணங்கி இந்த வாழ்த்துறையை ஆரம்பிக்கிறேன். ஒவ்வொரு மாதமும் இந்த மாதிரி வாழ்த்துக்களை பதிவு பண்ணும்போது இந்த மாதத்தில் ஜூன் மாதத்தில் பிறந்த ஒரு செலிபிரிட்டிஸ் முக்கிய பிரபலங்களுடைய அவங்களுடைய இதுக்கு பற்றி சொல்லிட்டு அப்புறம் அவங்களுடைய வாழ்த்தை பதிவு செய்கிறத நான் ஒரு வழக்கமாக ஒரு புது பாணியை நான் ஐயாவுடைய ஒரு அருளாசியால் எனக்கு கிடைச்சிது. அவர் அந்த வாய்ப்பு எனக்கு கொடுக்கலன்னா அது எனக்கு திங்கிங் வந்திருக்காது. அதை பற்றி சில விமர்சனங்கள்லாம் வந்தப்போ ஐயா என்னை தட்டு அதெல்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க, நீங்கள் அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்னை ஊக்கப்படுத்தினாங்க. இடையில சில பணி சூழல் காரணமாக என்னால் வர முடியாமல் போச்சு. திரும்ப இப்போ வந்திருக்கேன். இனிமேல் மாதந்தோறும் இதை நான் செய்கிறேன். இதை நானே தான் செய்யணும் இல்லை, வேற யாராவது ஒரு புது பாணியை கண்டுபிடிச்சி நீங்கள் அதை செஞ்சால் அது இன்னும் நல்லாவும் இருக்கும் அப்படிங்கிற கருத்தை சொல்லிட்டு ஜூன் மாதத்தில் தேதி வாரியாக நம்ம பார்த்தா நிறைய பிரபலங்கள் பிறந்திருக்காங்க தமிழ்நாட்டில். இருந்தாலும் ஜூன் மாதம் 1ஆம் தேதி கர்ணம் மல்லேஸ்வரி ஒரு பெண்ணாய் பிறந்து இந்திய தேசத்துக்காக
பளு தூக்குதல், பாரம் தூக்குதல்ல வந்து பல உலகளாவிய பல பதக்கங்களை பட்டங்களை பெற்று இந்த தேசத்திற்கு பெருமை சேர்த்த கர்ணம் மல்லேஸ்வரி அவர்கள் வந்து ஜூன் மாதம் 1ஆம் தேதி பிறந்திருக்காங்க. ஜூன் மாதம் 2ஆம் தேதி பிறந்தநாள் கண்டுள்ள இசைஞானி இளையராஜா இரவும் பகலும் இன்பமும் துன்பமும் எல்லா நேரங்களிலும் நம்மோட பயணிக்கக்கூடிய, பயணத்தில் பயணிக்கக்கூடிய, இன்பத்தில் துன்பத்தில் சோகத்தில் தூக்கத்தில் கூட பயணிக்கக்கூடிய ஒரு இசைஞானி இளையராஜா அவர்கள் இந்த மாதம் தான் அவரும் பிறந்திருக்கிறாரு. அதே போல தமிழுக்கு தன்னுடைய தளராத வயதிலும் தமிழுக்கு சேவையாற்றி அரசியலிலும் மக்களுக்கும் எல்லாத்துக்கும் சேவையாற்றிய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களும் ஜூன் மாதம் 3ஆம் தேதி அவர்கள் பிறந்திருக்காங்க. அதே தான் இளையராஜாவுக்கு சொன்ன அதே தான் பொருந்தும். அவருடைய பாடல்கள்லாம் நம்ம எப்போதும் நம்ம வந்து ஒரு இன்பத்துல தெளிச்சுக்கிட்டு, சோகமா இருந்தாலும் நம்ம கூட இருப்பாரு, இன்பமா இருந்தாலும் நம்ம கூட இருப்பாரு. பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியன் அவர்களும் வந்து ஜூன் மாசத்துல தான் பிறந்திருக்காங்க. அதே போல டென்னிஸ் பிளேயரா வீரராக இருந்தக்கூடிய மகேஷ் பூபதி அவர்கள் அவரும் ஜூன் மாதம் தான் பிறந்தநாள் கண்டுள்ளார். கிரண்பேடி ஐபிஎஸ் இந்திய பிரதமருடைய வண்டியா இருந்தாலும் சரி, சட்டத்தை மீறினால் சட்டத்துக்கு மீறியவர் எவரும் இல்லை என்று சொல்லி அந்த பிரதமருடைய வண்டியவே தூக்கிட்டு போய் டவ் பண்ணி கொண்டுட்டு போனக்கூடிய ஒரு தைரியமிக்க பெண்மணியாக விளங்கி இப்ப கவர்னரா கூட இருந்து ரிட்டையர் ஆகியிருக்காங்க. அவங்க வந்து கிரண்பேடி ஐபிஎஸ் அப்படிங்கிறவங்க இந்த மாதம் தான் ஜூன் மாதம் 9ஆம் தேதி பிறந்தநாள் கண்டுள்ளார்கள். புரட்சியாளர் சேகுவாரா அவரை பத்தி சொல்லவே தேவையில்லை. எந்த ஒரு துன்பம் வந்த போதும் அவருடைய போட்டோவை பார்த்தா இதை விட ஒரு பெரிய துன்பம் நமக்கு வராது அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு விதையாகிய சேகுவாரா அவர்கள் வந்து பிறந்தநாள் கண்டுள்ளார்கள். தியாகி விஸ்வநாத தாஸ் விடுதலை போராட்ட வீரர், கொக்கு பறக்குதடி பாப்பா என்று தன்னுடைய நாடகத்துல பாட்டு பாடிக்கொண்டே நாடக மேடையிலேயே உயிர் விட்ட ஒரு தியாகி, விடுதலை போராட்ட தியாகி விஸ்வநாத தாஸ் அவர்கள் வந்து ஜூன் மாதம் 16ஆம் தேதி பிறந்திருக்கிறாரு. எல்லாத்துக்கும் எளிமையினுடைய அடையாளமாக விளங்கிய நேர்மை அப்படின்னா அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது தமிழ்ல அப்படின்னு சொல்லணும்னா அதை வந்து அந்த அந்த இணைச்சொல்ல நம்ம சேர்த்துக்கக்கூடிய வகையில நேர்மையாக வாழ்ந்து மறைந்த திரு கக்கன்ஜி அவர்கள் வந்து 18ஆம் தேதி பிறந்தநாள் கண்டுள்ளார்கள். பாஸ்கல் விதி, அதாவது ஒரு மூடுகலனில் வந்து நம்ம செலுத்தக்கூடிய அழுத்தம் அதனுடைய எல்லா இடத்துலையும் வந்து சமமா பரவுதுங்கிற ஒரு விதியை கண்டுபிடிச்ச, சட்டத்தை கண்டுபிடித்த ஒரு பாஸ்கல்ங்கிற ஒரு அறிவியலாளர் பிறந்தநாள் கண்டுள்ளார்கள். இன்றைய தினத்துல இன்றைய தேதியில இந்தியாவுக்குரிய முதல் பெண்மணியாக, முதல் குடியரசுத் தலைவராக விளங்கி கொண்டு இந்திய தேசத்தின் சார்பாக ஒரு பழங்குடியின பெண்மணியாக பிறந்து தன்னுடைய வாழ்க்கையில படிப்படியா பல பதவிகள் அடைந்து எம்பியா பல வருடங்கள் இருந்து இப்போது இந்திய ஜனாதிபதியாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய மேதகு திரௌபதி முர்மு அவர்கள் வந்து ஜூன் மாதம் 20ஆம் தேதி பிறந்தநாள் கண்டுள்ளார்கள். அப்புறம் ஒரு இரட்டையர்கள், இசை இரட்டையர்கள், முன்ன சொன்னது போலவே தான் கண்ணதாசன் அண்ட் விஸ்வநாதன். இவங்களை பத்தி நம்ம சொல்லவே தேவையில்லை. அவங்கள பத்தி சொன்னோம்னா நம்ம வந்து எல்லாருக்குமே அவங்கள தெரியும். அவங்கள தெரியாதவங்க யாருமே இங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 2 பேரும் அவ்வளவு ஒரு இரட்டையர்கள். இசையில அவங்க எல்லாமே சோகம் இது எல்லாமே அவங்களும் கொடுத்துருக்காங்க. அவங்களும் எல்லாத்தோட நம்மளோட பயணிக்கிறாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் பயணிச்சுட்டு இருக்காங்க. அவர்கள் ஒரு ஜமீன் குடும்பத்துல பிறந்து எளிய மக்களுடைய முன்னேற்றத்தையே தன்னுடைய வாழ்நாள் சாதனையாக செய்து, அதாவது இன்னும் சொல்ல போனால் ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக உழைத்த இந்திய பிரதமராகவும் உயர்ந்து நின்ற விபி சிங் அவர்களும் வந்து இந்த மாதம் ஜூன் மாதம் 25ஆம் தேதி பிறந்துள்ளார்கள். ஒரு வெள்ளைக்காரனாக பிறந்தும் அந்த மக்களை அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு வம்சத்துல வந்து இங்க பணியாற்றி இருந்தாலும் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை வந்து அந்த ஒரு வைஸ்ராய் மனசுலதான் வந்தது அப்படின்னா அது மவுண்ட் பேட்டன். அந்த மவுண்ட் பேட்டனும் அந்த ஜூன் 25ஆம் தேதி தான் வந்து பிறந்தநாள் கண்டுள்ளார்கள். சென்னை வந்து இன்னைக்கு தமிழகத்தோட இருக்குது, இடுக்கி கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி இன்னைக்கு தமிழகத்தோட தான் இருக்குது அப்படின்னா அதற்கெல்லாம் உண்டானது இன்னும் சொல்ல போனால் சிலப்பதிகாரத்தை வந்து இந்த வரைக்கும் இன்னைய தேதி வரைக்கும் உயிர்ப்போடு வைத்திருக்கக்கூடிய ஒரு செயலை செய்த அருமையான ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, மொழி போராட்ட தியாகி, இன்னும் எல்லா வகையிலும் சொல்லக்கூடிய சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம் அவர்களும் வந்து ஜூன் மாதம் 26ஆம் தேதி பிறந்துள்ளார்கள். ஜூன் மாதம் 27 வந்து வந்தே மாதரம் அந்த பாட்டை இந்திய தேசத்தினுடைய உயிர் மூச்சாக விளங்கக்கூடிய வந்தே மாதரம் பாடலை இயற்றிய பங்கிம் சந்திர சட்டர்ஜி அவர்கள் வந்து பிறந்துள்ளார்கள். பிடி உஷா தங்கமங்கை பெண்களுக்கு முழு உதாரணமாக விளங்கிய 80s டிக்கெட்ஸ்ல எல்லாம் அவங்க போட்டோ டிவியை ஓபன் பண்ணா அவங்க போட்டோ தான் ஒரு மெடல்ல வருவாங்க. அவங்களும் பிறந்திருக்காங்க. நம்முடைய கவிதை வாசித்த உதய ஐயா வந்து கவிதை வாசிட்டாங்க. அவங்கள பத்தி எல்லாமே சொல்லிட்டாங்க. ஹெலன் கெல்லர் அவங்களும் வந்து ஜூன் 27 தான் பிறந்திருக்காங்க. PV நரசிம்மராவ், குளோபலைசேஷன் உலகளாவிய இது வந்து இன்னைக்கு இருக்குதுன்னா நேரு குடும்பத்தை தவிர ஒருத்தர் வந்து காங்கிரஸ் கட்சியில இந்தியாவினுடைய பிரதமராக 5 ஆண்டுகள் முழுமையாக வகித்த ஒரு பெருமைக்குரியவர், அமைதியின் சின்னம் மறு உருவமாக விளங்கிய தென்னிந்தியாவை சேர்ந்த முதல் பிரதமர் என்ற பெருமையை பெற்ற PV நரசிம்மராவ் அவர்களும் வந்து 28ஆம் தேதி தான் பிறந்திருக்காங்க. இப்படிப்பட்ட பெருந்தகைகள், சாதனையாளர்கள் பிறந்த இந்த மாதத்துல நம்முடைய டாக்டர் மூவா திருப்பணி நற்பணி சங்கத்தினுடைய ஆயுள் உறுப்பினராக இருக்கக்கூடிய சான்றோர்கள்ல
பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஒரு 17 பேர் வந்து பிறந்தநாள் கண்டுள்ளார்கள். அவர்கள் வந்து முதல் வந்து ஜூன் மாதம் 7ஆம் தேதி பிறந்தநாள் கண்டுள்ள திருமதி ராஜரம்யா ஆசிரியை, அவங்க வந்து கரவொலி கார்த்தியார் அவர்களுடைய மனைவியார். அவர்களுக்கு நம்முடைய அரங்கத்தின் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை இந்த மன்றத்திலே நான் பதிவு செய்கிறேன். அடுத்தபடியாக பேராசிரியர் ஜா கிரிஜா அவர்கள் வந்து ஜூன் மாதம் 9ஆம் தேதி பிறந்தநாள் கண்டுள்ளார்கள். அவர்களுக்கும் நம்முடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை பதிவு செய்வோம். அடுத்தபடியாக அதே தேதியில வந்து நம்முடைய அரிமா சேதுராமன் ஐயா அவர்கள் வந்து நம்முடைய மன்றத்துக்கே வருகை தந்துள்ளார்கள். அவருக்கும் நம்முடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை பரத்த கரவொலியோடு நம்ம தெரிவித்துக் கொள்வோம். அடுத்தபடியாக முதலரங்கத்தினுடைய அசோக்குமார் அவர்கள் தான் குடும்பமே வந்து முதலரங்கத்துல திருவிக்காவில் வந்து பங்கு கொண்டு திருக்குறள்ல அவருடைய பெண்ணுக்கு வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 700 குறள் தாண்டிட்டாங்க. அந்த பொண்ணு மயிலை அசோக்குமார் அவர்கள் வந்து ஜூன் மாதம் 11ஆம் தேதி பிறந்தநாள் கண்டுள்ளார்கள். அடுத்தபடியாக சரவணன், ஜெய்நகர் சரவணன் அவர்கள் நம்முடைய அரங்கத்தில் ஜெயநகர் அரங்கத்துடைய ஒருங்கிணைப்பாளர், நம்முடைய மூவா ஆயுள் உறுப்பினர் சரவணன் ஐயா அவர்கள் வந்து 12ஆம் தேதி. அடுத்தபடியாக திருக்குறள் பற்றாளர் ஆசுகவி இனியா அவர்கள் சுதந்திர தின பூங்கா அவர்களும் வந்து 12ஆம் தேதி பிறந்தநாள் கண்டுள்ளார்கள். அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை பதிவு செய்வோம். அடுத்தபடியாக கரவொலி கார்த்திகேயன் ஐயா அவர்களும் 14ஆம் தேதி ஜூன் 14ஆம் தேதி பிறந்தநாள் கண்டுள்ளார்கள். அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை பதிவு செய்வோம். அடுத்தபடியாக நம்முடைய கவிஞர் அன்புடன் ஆனந்தி, அமெரிக்காவிலிருந்து அருமையான தமிழ் பணியாற்றக்கூடிய கவிஞர் நெல்லை அன்புடன் ஆனந்தி அவர்கள் வந்து 15ஆம் தேதி ஜூன் 15ஆம் தேதி பிறந்தநாள் கண்டுள்ளார்கள். அவர்களுக்கும் நம்முடைய மூவாரங்கம் திருவிக்கா பேச்சு பயிரங்களுக்கு எப்போதும் பெருந்துணையாக உறுதுணையாக இருந்திருக்கக்கூடிய தொழிலதிபர் அன்பழகனார் அவர்களும் ஜூன் மாதம் 15ஆம் தேதி பிறந்தநாள் கண்டுள்ளார்கள். அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை பதிவு செய்யும். 16ஆம் தேதி அன்றைக்கு நற்றமிழ் இனியா நாகலட்சுமி அவர்கள் வந்து பிறந்தநாள் கண்டுள்ளார்கள். அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை பதிவு செய்கிறோம். அடுத்தபடியாக நம்முடைய திருக்குறள் பற்றாளர், நம்முடைய வந்து திருக்குறளுக்கு திருவள்ளுவருக்கு சிலை அமைத்தவர் நம்முடைய டாக்டர் மூவா திருவிக்கா வந்து எல்லா நல்ல விஷயங்களுக்கும் உறுதுணையா இருக்கக்கூடிய திரு பாலமுருகன் ஐஆர்எஸ் அவர்களும் வந்து ஜூன் 17ஆம் தேதி பிறந்தநாள் கண்டுள்ளார்கள். அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை இங்கே பதிவு செய்வதில் நாம் பெருமைப்படுகிறோம். அடுத்தபடியாக பத்ரி நாராயணன் அவர்கள் வந்து 18ஆம் தேதி மூவா ஆயுள் மன்ற உறுப்பினர் அவர்கள் பிறந்தநாள் கண்டுள்ளார்கள். அடுத்தபடியாக நம்மிடையே இங்கே வந்துள்ள திரு யாகூப் அவர்கள், கவிஞர் யாகூப் அவர்கள் வந்திருக்கிறாங்க. ஐயாவுக்கு பலத்த கரவருடன் அவருடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை பதிவு செய்வோம். ஜூன் மாதம் 20ஆம் தேதி. அடுத்தபடியாக நடராஜன் என்ற ஒரு ஆயுள் உறுப்பினர் அவர்களும் ஜூன் மாதம் 20ஆம் தேதி பிறந்தநாள் கண்டுள்ளார்கள். அடுத்தபடியாக நம்முடைய திருவிக்கா பேச்சு பயிலங்களுடைய காப்பாளராக விளங்கக்கூடிய வங்கப்புயில் சித்ரா மண்டல் மேடம் அவர்கள் வந்து ஜூன் மாதம் 25ஆம் தேதி பிறந்தநாள் கண்டுள்ளார்கள். அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை பதிவு செய்வோம். அடுத்தபடியாக நம்முடைய திருவிக்கா பேச்சு பயிலரங்கங்கள் மற்றும் டாக்டர் மூவா நற்பணி சங்கத்தினுடைய நிகழ்வுகள் அத்தனையும் ஆளுமைகள் என்ற சேனல்ல வந்து இந்த தேசம் முழுவதும் இன்னும் சொல்ல போனால் சர்வதேசத்தில் அளவில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு அதை கொண்டு செல்லக்கூடிய அரும்பணியை செய்து கொண்டுள்ளார். சேரன் அவர்கள் நடத்தக்கூடிய ஆளுமை சேனல்ல பணிபுரியும் அன்பு நண்பர், இப்ப தற்போது படம் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆளுமை ரவி அவர்கள் பிறந்தநாள் 28ஆம் தேதி நேற்று கண்டுள்ளார்கள். அவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை பதிவு செய்வோம். அடுத்தபடியாக ஆற்றலரசியார் கவிஞர் பிரேமா ஞானமுருகனுடைய அவர்களுடைய மகளார் செல்வி சுபானிகா அவர்கள் இன்றைய தினம் பிறந்தநாள் கண்டுள்ளார்கள். அவர்கள் இன்று வரவில்லை. அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை பதிவு செய்வோம். நாளைய தினம் ஜூன் 30ஆம் தேதி அன்று டாக்டர் பெருமாள் அவர்கள் ஆயுள் உறுப்பினர், டாக்டர் மூவா திருக்குறள் நற்பணி சங்கத்தினுடைய ஆயுள் உறுப்பினராக இருக்கக்கூடிய டாக்டர் பெருமாள் அவர்கள் நாளை பிறந்தநாள் காண உள்ளார்கள். அவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை பதிவு செய்து இந்த பிறந்தநாள் வாழ்த்து பதிவினை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய அரங்கத்தினுடைய கோட்பாடு என்னன்னா, எல்லாரையும் நம்ம மதிக்கணும், எல்லாருக்கும் வாய்ப்புகள் தரணும், எல்லார்கிட்டையும் இருக்க திறமைகள் வெளிப்படணும் இல்லையா? இட் ஷுட் கெட் எக்ஸ்போஸ்ட். ஆனா யார்கிட்ட என்ன திறமை ஒளிஞ்சிருக்குன்னு யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு எவ்வளோ பேருக்கு எவ்வளோ திறமை இருக்கு. ஆனா சமுதாயத்துல நம்ம வெளிப்படுத்திருக்கான வாய்ப்புகள், வாயில்கள் இதெல்லாம். ஸோ நீங்க ஒவ்வொருத்தரும் நீங்க தான் வரணும். நான் போடுறேன், இதெல்லாம் இருக்கு வாங்க அப்படின்னு தான் நான் போட முடியும். நமக்கு இது வருமோன்னு யோசிக்கிறத விட ஏன் நம்ம செய்யக்கூடாது, நம்ம முயற்சி பண்ணக்கூடாது, நீங்க தான் நினைக்கணும். 611வது குறளை எழுதி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நமக்கு வாழ்வியலா
ப்ரூவ் பண்றதுக்கு குரல் மாதிரி ஒரு பெஸ்ட் ரெடி ரெக்கனர் கிடையாதுங்க. மிச்சதுக்கெல்லாம் நீங்க ஒரு ரெடி ரெக்கனர். இதுக்கு ஒரு வாழ்வியல் ரெடி ரெக்கனர் நமக்கு எதுனா திருக்குறள் தான். உடம்பா மருந்து என்ற அதிகாரம் 95 எடுத்து வச்சுக்கணும். மனச்சிக்கலா 63 அதிகாரம் இடுக்க அறியாம படிக்கணும். உடம்பு வலியா 627 எடுத்து படிக்கணும். இது பேர் ரிலீசிங் டெக்னிக். நான் சொன்னேன், அதாவது ஹலன் ஹேயோட புக்கை படி. ஹலன் ஹேயோட புக் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய சைக்காட்ரிஸ்ட்லாம் எடுத்து ரெஃபர் பண்ற புக். அதுல அவங்க சொல்றாங்க, என்னுடைய இந்த வலி சார்ந்த உணர்வுகளையும் எண்ணங்களையும் நான் வெளியேற்றுகிறேன். வலி சார்ந்த உணர்வுகளையும் உணர்வு எண்ணம், இந்த 2 வார்த்தையை அவங்க பயன்படுத்துறாங்க. வலி சார்ந்த உணர்வுகளையும் எண்ணங்களையும் வெளியேற்றுகிறேன். கேன்சர் வந்து ட்ரெட்டட் கேன்சர் 3 மாசம் நீ செத்து போயிடுவேன்னா டாக்டர். She lived up to 78 years. She said the releasing technique is the best technique in the world. என் மனசுக்குள்ள எந்த காயங்களையும் எண்ணங்களையும் நான் ரிலீஸ் 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 இது ரிலீஸ் பண்ணணும் உடம்புல இருந்து. ஏன்னா உடம்புல நம்ம உள்ளே வச்சுக்கிறத டாக்ஸிக்ஸ் எல்லாம் வருது. ஸோ உள்ள வெளியே எடுத்துக்கிட்டீங்கன்னா யூ வில் பி ஃப்ரீ. சார் இதெல்லாம் நடக்குமா சார்? செஞ்சு பார்த்தா தான் எனக்கு தெரியும். செய்யணும் செய்யணும். நிறைய இந்த பூமி செய்யப்பார், செஞ்சு பார்த்து வெற்றி கண்டார். சில பேருக்கு லேட்டா கூட கிடைக்கும். என்ன மாதிரி கொஞ்சம் டெல் லேட்டா இருந்தால் லேட்டா கிடைக்கும். ஆனா லேட்டஸ்டா கிடைக்கும். சில நேரங்கள்ல நம்ம வெற்றி உடனே கிடைக்காது. அதுக்காக நம்ம வருத்தப்படக்கூடாது. பேசி பண்ணிக்கிட்டே இருக்கணும். காலையில எழுந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம மனசுல பட்டவங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்லும். இந்த டெக்னிக் நீங்க இன்னையிலிருந்தே செய்யாது. எழுந்த உடனே யாருக்கெல்லாம் நான் நன்றி சொல்லுவேன், மனசால நன்றி சொல்லுவேன். நன்றி நன்றி சொல்லி பாருங்க, இந்த மனசுல இருக்க அவங்க அத்தனை அழுக்கும் வெளியே போகும். இதுக்கெல்லாம் வேற என்ன பிரஷ போட்ட கழுவ முடியணுமா? இல்ல, அகந்தூய்மை நீரான், புறந்தூய்மை நீர், அகந்தூய்மை வாய்மை. வாய்மைன்றதுதான் இந்த ஒழுக்கு. இதை நம்ம செஞ்சு பார்த்தா நிறைய அதிசயங்கள் இந்த பூமியில நமக்குள்ள நடக்கும். ஆனா நம்ம அதெல்லாம் செய்யறது இல்லை. ஏன்னா நமக்கு யார் மேலேயும் நம்பிக்கை இல்லை. கும்பிடுற கடவுள் மேலேயே நம்பிக்கை இல்லை. பேருக்கு தான். யாரோ எங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க, கஷ்டம் வந்தா கடவுளை கும்பிடுன்னு. கடவுளையே கேளுன்னாங்க. கேட்டுன்னா நானும் கேட்டுங்கிறான். அந்த ஆள் காதலே போக மாட்டேங்கிறான். கடவுளுங்க கண்ணையே திறக்க மாட்டான். கடவுள் கண்ணு திறந்தா அப்புறம் நீ என்ன வருது? திறக்கலாம் கடவுள் எல்லாம், நீ கண்ணு திறக்க முடியாது இல்லையா? மனசால வேண்டும். ஸோ இட்ஸ் ஆல் யுவர் பிலீஃப் சிஸ்டம் தட் ஒர்க்ஸ் லைக் அ மேஜிக். இதை நம்ம செஞ்சாலே நாளைக்கு இதாகிடும். சரி, இனி முக்கியமான மேஜிக் என்னன்னா ரெக்கார்டு, வேர்ல்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். அதுக்கு தான் நம்ம நண்பர்லாம் வந்துக்கிறாங்க. இன்னைக்கு வாராதவங்கெல்லாம் கூட வந்திருக்கிறாங்க. நம்ம நிறைய, எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் என்ன சொல்றேன், அந்த ரெக்கார்டு தினம் செய்யுங்கன்றேன். அது என்ன வருஷத்துக்கு ஒரு ரெக்கார்டு, தினம் மாசத்துக்கு ஒரு ரெக்கார்டு, நாளைக்கு ஒரு ரெக்கார்டு. செய்யுங்க செய்யுங்க செய்யுங்க. எழுதுங்க எழுதுங்க. வாங்க வெளியே வாங்க. ரெக்கார்ட்ஸை கொடுக்கறதுக்கு மேடம் எவ்வளோ மிகப்பெரிய பணி. அவங்களுக்கெல்லாம் எப்பவும் வேலை. இயக்குனர் வேற ஆயிட்டாங்க. டிவியில வேற பிடிச்சி வச்சுன்னு இனி வருமா வராதா கரெக்டா சொல்லு. ஐயோ வரையா அப்படின்னா காட்டுறாங்க. அப்ப சொன்னீங்களே வரவே இல்லை. அவங்க பாட்டி தேமேன்னு இருந்தவங்க இன்னைக்கு ஆவாம கேள்வி கேட்கலாம். இந்த அந்த மாதிரி மேடம் இவங்க இல்ல. மழை வந்தா கூட போ ஸ்கூலுக்குன்றாங்க. அதனால மேடம் வந்து இன்னைக்கு நிறைய பணிகள் இருந்தாலும் இன்னைக்கு நான் ரிக்வெஸ்ட் பண்ணேன், மேடம் உங்க கையால நானே வாங்கணுமேன்னாங்க. அதை மட்டும் நான் கொடுத்துக்கிறேன், நீங்க எல்லாருக்கும் கொடுங்க. ரொம்ப சந்தோஷமா மேடம் வந்தாங்க. அது கூட பாருங்க இவ்வளவு வேலை அவங்களுக்கு இருந்தாலும் வந்திருக்காங்க. டாக்டர் மூவா திருக்குறள் நற்பணி சங்கத்தினுடைய 109வது மாதாந்திர கூட்டம். இந்த கூட்டத்திற்கு ஒருங்கிணைப்பாளராகவும் பொதுச் செயலாளராகவும் இருந்து
இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய திருக்குறள் மாமணி முனைவர் ப. தாமோதரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பெருமை சேர்த்திருக்கக்கூடிய வானியல் விஞ்ஞானி அம்மையார் அமுதா அம்மையார் அவர்களே, மூவாவின் மணிமொழிகளையும் கரித்துண்டு பற்றிய அந்த கரித்துண்டு நூல் பற்றிய ஒரு பெரிய குறிப்புரையையும் இங்கே நமக்கு அளித்த வழக்கறிஞர் செல்வராஜ் அவர்களே, பாரதிதாசனும் திருக்குறளும் என்கின்ற தலைப்பிலே இங்கே ஒரு சொற்பொழிவாற்றிய கருஞ்சட்டை ராஜேந்திரன் அவர்களே, கவிதை வாசித்த துணைத் தலைவர் கவிஞர் உதயா அவர்களே, கவிஞர் வசீகரன் அவர்களே, நல்லாசிரியர் நிர்மலா அவர்களே, அமெரிக்காவிலிருந்து கவிதை அனுப்பிய அனங்கன் ஆனந்தி அவர்களே, பிறந்த நாள் வாழ்த்தை இங்கே தொகுத்து வழங்கிய மதிப்பிற்குரிய நண்பர் சுரேஷ் சுப்பிரமணியன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பாக கலந்து கொண்டு கூட்டத்தை சிறப்பித்துக் கொடுத்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இலக்கிய கூட்டம் இலக்கியபூர்வமாக நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோமே தவிர, அதை தவிர வேறு எந்த நிலையிலேயும் வேறு கருத்துக்களை நாம் சிந்திக்காமல் இலக்கியத்தை பற்றி மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறோம். டாக்டர் மூவா அவர்களை பற்றி பேசுகிறோம், டாக்டர் திருவிக்கா அவர்களை பேசுகிறோம். அந்த வகையில் இலக்கியமாக நடத்தி கொண்டிருக்கிற ஒரு இலக்கிய கூட்டமாகத்தான் இந்த கூட்டம் தேர்ந்தது. அதற்கு எடுத்துக்காட்டாக நம்முடைய வழக்கறிஞர் செல்வராஜ் அவர்கள் மூவாவின் பொன்மொழிகளையும், அதே நேரத்திலே அவர் கரித்துண்டு பற்றிய நூலை இங்கே அழகாக அவர் படம் பிடித்து காட்டினா அதில் இருக்கக்கூடிய சில கஷ்டங்கள்லாம் அதில் இருக்குதுன்றதை அவர் எடுத்து காட்டினாரு. அந்த நூலை பற்றி பேசும்போது நான் பார்த்தாத ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாலே நான் மாணவனாக இருந்த போது படித்த அந்த நூலை படித்திருக்கிறேன். அந்த புதினத்தை படித்திருக்கிறேன். அந்த புதினம் அவர்களுக்கு பெரும் செல்வத்தை கொடுத்தது மட்டுமல்ல, பெரும் புகழை தேடி கொடுத்த ஒரு நூல் அந்த நூல். அந்த நூலின் மூலமாக அந்த காலத்தில் அவருடைய காலத்திலே பெரிய பெரிய ஜாம்பவான்கள் புதினத்தை எழுதுபவர் என்றார். யார் யார் என்றால் அமரர் கல்கி, அகிலன் போன்றவர்கள் எல்லாம், சாண்டில்யன் போன்றவர்கள் எல்லாம் புதினங்களை எழுதி கொண்டிருக்கக்கூடிய நேரம். அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு இலக்கியவாதியாக ஒரு பேராசிரியர் திகழ்ந்தார் என்கிறதற்கு அடையாளமாக அந்த நூல் அமைந்தது என்று சொன்னால் மிகையாகாது. அந்த வகையிலே அப்படிப்பட்ட கருத்துக்களை, அது அவருடைய கருத்துக்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சாதாரண மனிதர்களை பற்றியதான் அவர் எழுதுவார். பெரும் பணக்காரரை பற்றி எழுத மாட்டார். அதில் அவர் ஐயா அவர்கள் குறிப்பிட்டதை போல அந்த மோகன் என்ற பாத்திரம், நிர்மலா என்ற பாத்திரம், அந்த இன்னொன்று அந்த மோகன், நிர்மலா, புன்னி என்ற பாத்திரம், இந்த 3 பாத்திரங்களை பார்க்கின்ற பொழுது அதில் அவர் எல்லாமே நடுத்தர மக்களையும் அடித்தட்டு மக்களையுமே அவர் படம் பிடித்து காட்டியிருப்பார் அந்த நூலிலே. அது அப்படிப்பட்ட ஒரு நூல். அது மட்டுமல்ல, பெண்களை உயர்த்தி எழுதப்பட்டிருக்க ஒரு நூலாக அந்த நூல் இருக்கும். அதில் அவர் ஒரு இடத்துல சொல்லுவார், நீங்கள் படிக்கும் போது குறிப்புகளை எடுத்துக்கொண்டேன். கணவன் வளமாக வாழ்ந்தால்தான் மனைவி அவனை பிரியாமல் இருப்பாள் என்ற தத்துவத்தை அந்த நூலிலே சொல்லியிருப்பார். கணவன் வளமாக இருக்க வேண்டும், அப்பதான் மனைவி பிரியாமல் இருப்பாளாம். கணவன் விட்டால் மனைவி பிரிந்து விடுவாள் என்பதை அந்த நூலிலே சொல்லியிருப்பார். ஆனால் அப்படிப்பட்ட கணவனையும் ஒரு பெண் பாதுகாப்பாள் என்பதற்கு பொன்னி என்கின்ற பாத்திரத்தை படைத்திருப்பார். ஆக எப்படி வாழ்வியல் நெறிகள் எப்படி இருக்க வேண்டும், வாழ்வியல் முறைகள் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய தத்துவத்தை அந்த கரித்துண்டு நூலிலே மூவா அவர்கள் குறிப்பிட்டிருப்பார்கள். வாழ்வியலாக டாக்டர் மூவா அவர்கள் விவரித்து கூறுவார். எல்லாம் பெண்களுக்கு பெண்கள் எல்லாம் இப்படித்தான் என்று அந்த இன்னொரு பாத்திரத்தை பார்த்து கற்றுக்கொள்ளக்கூடாது என்பதை மற்றும் அவர் சொல்லிவிட்டு சொல்லுவார், எல்லா பெண்களும் இப்படி அல்ல, பொதுவாக பெண்கள் நல்ல பெண்கள், பொன்னி போன்ற நல்ல பெண்கள் பெண் குலத்திலே இருக்கிறார்கள் என்பதை அதை அடிக்கோடிட்டு காட்டுகின்ற வகையிலே அவர் அந்த நூலை படைத்து அந்த புண்ணியத்தை படைத்திருப்பார். ஆக மோகனுக்கு கிடைத்த நிர்மலா போன்ற பெண்கள் இப்படி என்றால் பொன்னி என்ற பெண்ணும் இருக்கவே செய்கிறாள் என்று சொல்லியிருப்பார். ஆக நடுத்தர குடும்பங்கள் தான் இந்த நாட்டினுடைய முதுகெலும்புகள் என்பதை அந்த நூலிலே எடுத்து காட்டியிருப்பார். ஏழை குடும்பங்களை உயர்விக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு பல படைப்புகளை படைத்திருப்பார். அதே நேரத்தில் அந்த கரித்துண்டை பற்றி சொல்லுகின்ற பொழுது, கரித்துண்டு ஏன் எப்படி அந்த பாத்திரம் அவருக்கு வளர்ந்தது என்று சொன்னால், பச்சையப்பன் கல்லூரியிலே எதிர்பக்கம் இருக்கக்கூடிய சென்ட் ஜார்ஜ் உயர்நிலை பள்ளி என்கிற பள்ளி இன்றைக்கு இருக்கிற அந்த பள்ளிக்கூடம் சென்ட் ஜார்ஜ் ஸ்கூல் இருக்குது. அந்த சென்ட் ஜார்ஜ் ஸ்கூல் காம்பவுண்டை ஒட்டி பிளாட்ஃபார்ம்ல ஒருத்தர் கரித்துண்டு வச்சு ஒரு ஓவியம் வரைவார்.
நாங்களாம் அவரை பார்த்திருக்கோம். அந்த ஓவியம் அவர் தான் அந்த பாத்திரத்துக்கு முதுகெலும்பாக இருந்தவர் அந்த ஓவியர் தான். அது மட்டும் இல்ல, அந்த ஓவியம் வரைந்ததனால் அவன் எப்படியெல்லாம் தன் வாழ்க்கையை காட்டினான் என்பது மட்டுமல்ல, வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார் என்பது மட்டுமல்ல, எந்த நிலையில போய் சேத்துப்பட்டு என்கிற பகுதி படம் எடுத்துக்கோ. சேத்துப்பட்டு பகுதி எப்படி இருந்தது, அந்த பகுதியில குடிசை பகுதி எப்படி இருந்தது, குடிசை பகுதியில் எப்படி வாழ்ந்தார்கள், இந்த சென்னை மாநகரம் எப்படி இருந்தது என்பதெல்லாம் அந்த புண்ணியத்தில் அவர் படம். இதெல்லாம் படிச்சது, அப்ப படிச்சதுதான் இதெல்லாம். ஏதோ ஞாபகம் வச்சு எழுத சொன்னா அந்த நாடகம், அந்த புதினம் எந்த அளவுக்கு மனதிலே பதிந்து இருக்கிறது என்பதுதான் என்னுடைய. ஆனா இப்ப இன்னைக்கு படிச்சுன்னா இன்னும் பல செய்திகளை என்னால் சொல்ல முடியும். பல செய்திகள் மறந்திருக்குது. ஆனால் இது எல்லாம் எப்பொழுதுமே ஒரு படைப்பு என்பது எந்த காலத்திலும் உயிர்ப்புள்ளதாக இருக்க வேண்டும். ஆனால் அந்த படைப்பில் இருக்கக்கூடிய பாத்திரங்கள் மனதிலே நிற்கும். அதுதான் உயிர்ப்பு என்பது. அந்த நாடகத்துக்கு அவர், அந்த புதினத்துக்கு அவர் உயிர்ப்பை கொடுத்திருப்பதால் தான் அது இன்றும் பேசப்படுகிறது. இப்படிப்பட்டவர்களால் அவரை பேச வைக்கிறார்கள் என்று சொல்லி, அதே போல் கவிதை வாசித்தவர்கள் எல்லாம் பாருங்க. நிர்மலா அம்மா இன்னைக்குதான் கவிதை படிக்கிறேன். நாங்க அந்த கவிதை உண்மையிலே இன்னும் நான் 10 வரைக்கும் படிப்பாங்க நினைச்சா படிக்கல அவங்க. அதே மாதிரி வசீகரனுடைய கவிதை வசீகரமான கவிதை அது. ஆக கல்வி என்பது எப்படி எந்த அளவுக்கு முக்கியம் எல்லோருக்கும் தெரியும். தெரிந்ததை நாம் திருப்பி அசை போடுவது போதுதான் அது பல பேருக்கு போய் சேருகிறது. இந்த செய்திகள் போய் சேருகிறது. அந்த செய்திகள் சேர்ப்பதற்கு இந்த அமைப்பு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அந்த வகையிலே ஒவ்வொரு படைப்புகளையும் நாம் இனிமேல் ஆய்வோம். அந்த ஆய்வுக்கு நீங்கள் எல்லாம் துணை நிற்க வேண்டும். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு சான்றிதழ் எல்லாம் வழங்கிய அமுதாமையாருக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, அதே போல் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய செயலாளர் அண்ணன் தாமோதரன் அவர்களுக்கு நம்முடைய என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி.